நேயர்களுக்கு வணக்கம். பெரியார் பிறந்த நாள் எல்லோரும் கலாலத்தில் அசம்பளம் போய் மாலை போடுவோம். ஏற்கனவே இந்த மண்ணில் பயிற்றுவிக்கப்பட்ட பல செய்திகளை உள்வாங்கினவங்கன்றதில்ல, கருத்தியில் அங்கே இருந்து யாரும் பேசுகிறதெல்லாம் இல்லை. எங்கேயாவது கூட்டங்கள் நடந்தால் தான் பெரியார் குறித்து ஆழமாக தெரிந்து கொள்வதுன்ற விஷயம் வந்து அம்பேத்கர் பிறந்த நாள் நினைவு நாள். அதே போல் கிட்டத்தட்ட அதே இடம் தான். நாங்கள் இந்த 4 வருஷமாக என்ன பண்ணோம்னா, மதுரையினுடைய பல இடங்களில் அம்பேத்கர் சிலை தொடக்கத்தில் உருவாக்கினவங்க ஏழைஞர்கள் இப்போ தங்களை அழைச்சிட்டு பல சொன்னாங்க. பொம்மேனி இங்கே அனுப்பானது அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு புல் மண்டி போய் இருக்கும். யாராவது அன்றைக்கி ஒரு நாள் வந்து யாராவது ஒருத்தவங்க மாலை போடுவாங்க. இங்கே போடலன்னு முடிவு பண்ணலாம். அங்கே வந்தால் பத்திரிக்கை கவரேஜ் அவுட் போஸ்ட் வரலாம். 4 வருஷமாக பிறந்த நாள் நினைவு நாளுக்கு அந்த நடக்காங்க. இங்கே இருக்கிறவங்களை ஆர்கனைஸ் பண்ணிக்கிட்டு இங்கே போய் போடுறது. அதுக்கப்புறம் வாய்ப்பு இருந்தால் அந்த வழக்கு மார்ச் பிறந்த நாள் பெரும்பாலும் கம்யூனிஸ்டுக்கு அவங்க கட்சி அலுவலகத்தில் ஃபோட்டோ வச்சு மாலை போட்டு அப்படிங்கிறத வராங்க. சில கட்சிகளில் படிப்பு ஓட்டங்கள் இருக்குது. மார்க்சினுடைய செய்திகளை பரிமாறிக்கிறது, படிக்கிறது அப்படிங்கிறத படிப்பு ஓட்டங்கள் இருக்கு. ஆனால் கட்சியில் இருக்கிற ஊழியர்கள் அனைவருக்கும் மார்க்ஸ் என்ன சொன்ன கண்ணோட்டத்தை, மார்க்சின்னா என்ன, மார்க்சினுடைய என்ன கண்ணோட்டம் சொன்னார். ஒரு காலத்தில் சிபிஐ சிபிஎம் அவங்க மார்க்சியத்தை கற்றுக்க மாட்டாங்கன்னு ரொம்ப புரட்சிகரமாக பேசின மாலை இயக்கம் இருக்குல்ல, அது ஆளுக்கு ஒரு பிராண்டட் மார்க்சியம் வச்சிருக்கு. நீங்கள் டெக்ஸ்ட்டை மார்க்சியம் என்ற புத்தகத்தை எடுத்து பேச ஆரம்பிச்சோம்னா எல்லாருக்குமே வச்சுக்குவாங்க. அது பற்றிய விவாதம் வந்துச்சுன்னா எனக்கு ஒரு புரிதல், உங்களுக்கு ஒரு புரிதல், அவருக்கு ஒரு புரிதல். மார்க்சியத்தை புரிந்து கொள்வதிலேயே இடைவெளிகள் இருக்கு. ஆனால் ஒரு விஷயம், இந்திய சூழலில் ஒரு முற்போக்கு தத்துவம், முற்போக்கு கருத்தியல் அப்படின்னு சொன்னால் அம்பேத்கர், மார்க்ஸ். இது தமிழ்நாட்டுக்கு வெளியில் நீங்கள் போயிட்டீங்கன்னா இந்த 2 அடையாளங்கள் தான் பெரியாரை எடுத்துக்கிட்டது. சில இடங்களில் மட்டும்தான் எடுத்துருக்காங்க. நாங்கள் கேட்குறோம், கர்நாடகாவில் ஏன் பெரியார், இங்கே இருக்கிறவன் கன்னடியன் தான், அங்கே கர்நாடகாக்காரன் பெரியார் எடுத்துக்கிறதுக்கு தான் தயாராக இல்லை. அவங்கள பொறுத்தவரை ஏன் பெரியார் நீங்கள் எடுத்துக்கணும்னா அவங்க வந்து அம்பேத்கரையும் மார்க்ஸையும் நினைக்கிறாங்க. வடமாநிலங்களுக்கு போயிட்டீங்கன்னாலும் கூட அம்பேத்கர் மார்க்ஸ்ங்கிற அந்த ட்ரெண்ட் வந்து வந்துருக்கு பரவலாக. தமிழ்நாட்டை பொறுத்தவரை மார்க்ஸ், அம்பேத்கர், பெரியார் இந்த 3 அடையாளங்கள் என்பது கிட்டத்தட்ட தமிழ் தேசிய அமைப்புகள், ஒடுக்கப்பட்ட சமூக அமைப்புகள், இடதுசாரி அமைப்புகளில் சில முக்கியமான கலை இலக்கிய தளங்கள், கட்சி ரீதியாக சிபிஐ சிபிஎம் அப்படி கொண்டு வருகிறது. ஆனால் முற்போக்கு அமைப்புகள்னு தங்களை அடையாளப்படுத்தக்கூடிய எல்லா அமைப்புகளும் மார்க்ஸ், அம்பேத்கர், பெரியார் இந்த விஷயத்தை வைக்கிறாங்க. இது பொதுவாக வரையறுக்கப்பட்டது. தொடக்கத்தில் இது ரொம்ப இதுவே விவாதமாக மாறிச்சு. சில அம்பேத்கரிய சிந்தனையாளர்கள் பெரியாரையும் அம்பேத்கரையும் ஈக்குவலாக வைக்காது அப்படின்னு பேச ஆரம்பித்தாங்க. 2 பேச ஆரம்பித்தாங்க. புனிதபாண்டியன், தலித் முரசுன்னு ஒரு இதழுடைய ஆசிரியர் புனிதபாண்டியன், வடநாட்டு பெரியார் அம்பேத்கர், தென்னாட்டு அம்பேத்கர் பெரியார் அப்படின்னு ஒரு புத்தகம் வெளியிட்டார். அதை கடுமையாக இங்கே விமர்சித்ததில் பெரியார் இயக்கங்களுக்கு அது மகிழ்ச்சி. ஏன்னா நீங்கள் வடநாட்டு அம்பேத்கர் சொல்கிறீங்கன்னா அது அவங்களுக்கு ஒன்றும் பெரிய அதில் மாறுபாடுலாம் கிடையாது. ஆனால் அம்பேத்கர் அறிவிஜீவிகள்னு சில பேர் உருவாக ஆரம்பித்தாங்க. அவங்க வந்து அம்பேத்கருடைய உயரம் என்ன, செய்திகள் என்ன, நீங்கள் அதோட போய் பெரியாரை நினைக்கிறீங்க. நான் அந்த கொட்டேஷனை திரும்ப திரும்ப சொல்லுவேன், போடுவேன். 2 விவாதத்துக்கு தான் வந்திருக்காங்க. நான் நோக்கம் என்னன்றது மட்டும் பாருங்கள்.
யாரோட உயரம் அப்படின்னு உயரங்களை பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா வேறு. 3 பேரும் சொன்னது ஒரே விஷயத்த சொன்னாங்களான்னா கிடையாது. பெரியாரை பொறுத்தளவு தமிழ்நாட்டில் பார்ப்பனை எதிர்ப்புல ஊன்றி நின்றாரு. பார்ப்பனை எதிர்ப்பு சமூக நீதி தான் அவருடைய இலக்கு. அதை ஒட்டி தான் நாத்திகம், அதை ஒட்டி தான் பகுத்தறிவு, அதை ஒட்டி தான் விரிவான செய்திகளை அவர் கொண்டு போனார். அவர் சொல்லாடல்கள் முழுவதும் பார்த்தீங்கன்னா சூத்திர ஒழிப்பு, சூத்திர பட்டம் ஒழிப்பு என்பது அவருடைய முன்வைப்பு. பார்ப்பனை எதிர்ப்பு என்பதில் மிக கராராக நீண்ட காலமாக இருந்த சாதி ஒழிப்பு தான் அவருடைய அழுத்தமான சப்ஜெக்டாக இருந்துச்சு. அதனால தான் பக்தர் இருக்கிறவனும் ஏன் பெரியார் ஆதரிக்கிறான். தமிழ்நாட்டில் ஒரு பொதுவான பண்பு உண்டு. நாத்திகர்கள் மட்டுமே பெரியார் ஆதரிப்பது அப்படின்னு இல்லை. நாத்திகர் அல்லாதவனும் பெரியார் ஆதரிப்பான். ஒடுக்கப்பட்ட சமூகங்களை சேர்ந்த மக்களும் வந்து பெரியார் ஆதரிப்பாங்க. முற்போக்கா இருக்கிறவன், சமூக நீதி பேசுகிறவன், சாதி ஒழியன்னு பேசுகிறவனும் பெரியார் ஆதரிப்பான். நீங்கள் எங்கேயாவது போய் சாதி எதிர்ப்பு பேசிட்டீங்கன்னா அடுத்த கேள்வி அவன் வந்து என்ன வருதுன்னா, நீ பெரியார் கட்சியா அப்படின்னு தான் கேட்பான். அப்போ கருப்பு சட்டை போட்டு நம்ம போனதுனாலே பெரியார் கட்சி தான் கேட்பான். இன்னைக்கு கருப்பு சட்டை என்பது ஒரு ஸ்டைலாக மாறிடுச்சு முழுக்க. அம்பேத்கரை பொறுத்தளவு பெரியார் எடுத்த அதே ஸ்டாண்ட் எடுத்தாரா அப்படின்னா கிடையாது. அம்பேத்கரை பொறுத்தளவு பார்ப்பனை எதிர்ப்புல ஊன்றி நின்றார். அவர் ஸ்காலர், கல்வியாளர். அவருக்கு பின்னாடி ஒரு ட்ரெயின் இன்ஜின் மாதிரி இருக்கு அவர் வாங்கிய பட்டங்கள். பெரியாருக்கு பின்னாடி அப்படி எந்த பட்டங்களும் இல்லை. பெரியார் நடைமுறை ரீதியாக விஷயங்களை படித்து ஒன்றை ஒன்று மறுத்து என்னை வந்து சூத்திரன்றான், நான் படிக்கக்கூடாதுன்றான், ஏன் சூத்திரன். என்னை சமமாக உட்கார விட மாட்டேன்றான் சேரன்மாதிரி குருவத்தில், ஏன் அவன் பிராமணன் சூத்திரன். ஏன் அப்படி வருது? இது வந்து இந்து மதம் சொல்லுது, அப்போ நான் இந்து மதத்தை மறுக்கிறேன். அது இந்து மத கடவுள் சொல்லி நான் கடவுளை மறுக்கிறேன். இப்படிதான் லாஜிக்கல் வளர்ச்சி தான் பெரியாருடைய ப்ரெசன்டேஷன். அவர் பொறுத்தளவு கம்ப்ளீட்டாக வாசித்து கரைச்சி துப்புராருன்னு வச்சுக்கணும். இதிகாசங்களை கையில் எடுத்துக்கிற, ராமாயண மகாபாரதத்தை எடுத்துக்கிறார். அம்பேத்கர் விஷயம் சொல்லப்போனால் சர்வதேச ரீதியாக ஏற்கனவே எல்லாருக்கும் தெரிஞ்ச செய்தி தான். லண்டன் யூனிவர்சிட்டியில் இருக்கிற 2 படம், ஒன்று மார்க்ஸ், இன்னொன்று அம்பேத்கர். ஏன்னா அவங்க ஸ்காலராக பார்க்குறாங்க. இங்கே வந்து அறிவை பற்றி பரிசீலிக்கும் பொழுது அவன் சாதியாக தான் பார்க்குறான். சர்வதேச ரீதியாக அந்த பல்கலைக்கழகத்தினுடைய நூலகத்தை ரொம்ப புரட்டி எடுத்தவங்க 2 பேர்னா, ஒன்று மார்க்ஸு, இன்னொன்று அம்பேத்கர். அதனால தான் அங்கே அவன் செலத்தில் இருக்கிறான், அம்பேத்கர் செலத்தில் இருக்கிறான். அந்த அளவுக்கு ஒரு பெரிய கல்வியாளர் அம்பேத்கர் இருக்கிறார். இந்த மண்ணில் அவர் பார்ப்பனை எதிர்ப்பை அணுகின முறை என்பது அடித்தட்டு மக்கள் நின்றுட்டு பார்ப்பனை எதிர்ப்பார். பெரியார் அடித்தட்டு மக்களுக்கு நிற்கலையான்னு கேட்டார். அவர் சாதி ஒழிப்பு என்கிற விஷயத்தில் கரையன் பட்டம் போகாமல் சூத்திரப்பட்டம் போகாது அப்படின்றது சொல்கிறார். செய்திகளை சொல்லும்போது சூத்திரப்பட்டம் தானாக ஒழியாது. சூத்திரப்பட்டம்ன்றது பிசி தான். ஆனால் பார்ப்பனர் அல்லாத அனைவருமே சூத்திரர்கள்னு அவர் ஒரு சொல்லாடலை பல இடங்களை பயன்படுத்துகிறார். பட்டியல் சமூகம் தாழ்த்தப்பட்டவர்னு வரும்பொழுது அவர் தெளிவாக சொல்கிறாரு, கரையன் பட்டம் போகாமல் சூத்திரப்பட்டம் போகாது. அப்போ நீங்கள் வந்து அதை பிடிச்சிக்கிட்டு தொங்கினேன்னா சாதி இழிவு என்பது போக்க முடியாது அப்படின்னு சொல்றாரு. எல்லா சாதி அடுக்குகளுமே அவர் எதிர்க்கிறார் பெரியார். இதுல அடித்தளமாக நிற்கிறது அப்படிங்கிறது அம்பேத்கர் நின்னது என்பது ஒடுக்கப்பட்ட மக்கள், அப்போ வந்து அன்டச்சபிள்ஸ், தீண்டத்தகாத மக்கள். இப்போ நம்ம சொல்லணும்னா பட்டியல் சமூகம். அதில் நின்றுக்கிட்டு ஒரு பார்ப்பனை பார்க்குறாரு, சாதிய கட்டுமானத்தை பார்க்குறாரு. இப்போ கண்ணோட்டத்திலேயே பார்த்தீங்கன்னா அவர் இவர் எதையும் அனுபவிச்சது கிடையாது. பெரியார் பொறுத்தவரை பெரிய கணவன்கள் குடும்பம், கோடிக்கணக்கான சொத்துக்களுக்கு அதிபதி. அவர் கண்ணு முன்னாடி நடக்கிற கொடுமைகளை பார்த்து இவர் ஒரு கண்ணோட்டத்துக்கு பாரு. ஆனால் அவர் நேரடியாக அனுபவித்து அந்த கண்ணோட்டத்துக்கு பாரு. அம்பேத்கர் பொறுத்தவரை சாதி ஒழிப்பு என்பது 2 பேருக்கும் ஒரு பொதுவான விஷயமா வந்து நிற்கிறது. சமூக நீதி என்பது அம்பேத்கருக்கும் பெரியாருக்கும் பொதுவான ஒரு விஷயமா வந்து நிற்கிறது. இவர் எப்படி புராணங்களை பிரித்து தொங்க வைப்பாங்க,
அவருடைய தொகுப்புகளை நீங்கள் கடைசி பக்கம் போனீங்கன்னா ராமாயணம், மகாபாரதம், பகவத்கீதையை கிளி கிளின்னு பிரிக்கிறார். அது மட்டும் அல்ல, பௌத்த வீழ்ச்சியும் மனதர்ம எழுச்சிங்கிற மாதிரியான ஒரு பெரிய தொகுப்பு ஒன்று. அந்த பௌத்த வீழ்ச்சி என்பது அதுவரை இருந்த விவாதங்கள், சமத்துவத்துக்கான விவாதங்கள், ஜனநாயகத்துக்கான விவாதங்களை பூரா அடித்து காலி பண்ணிட்டு புஷ்யமித்திரன் காலத்தில் மீண்டும் மனதர்மம், மீண்டும் இந்து மதம் ஆட்சிக்கு வருது. அது பௌத்தத்தை வீழ்ச்சிட்டு தான் வருது அப்படிங்கிறது அவர் ஒரு பெரிய ஆராய்ச்சி தொகுப்பு. எவ்வளவு தலித் இயக்க அறிவுஜீவிகள், தலைவர்கள் அதை படித்தாங்கிறது கேள்வி. ஏன்னா எளிதாக பல்லர் சமூகம் பிஜேபி, ஆர்எஸ்எஸ் பக்கம் வெளிக்காட்டுப்பட்டுச்சு. எளிதாக இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி நீங்கள் பார்க்கலாம், போன 2024 எலெக்ஷனுக்கு சென்னையை சுற்றி இருக்கக்கூடிய பழைய தலைவர்கள் வீழ்த்தப்பட்டாங்க. ஆர்எஸ்எஸ், பிஜேபி ஆட்களாக மாற்றப்பட்டாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அஜெண்டா கொடுத்துருவான். நீ நேரடியாக திராவிட இயக்கத்தை பேசுகிறவன் தான் உன் வேலை, வெறும் விசிகாவை மட்டும் பேசணும் இதுதான் உன் வேலை, இனவாத அரசியல் மட்டும் பேசணும் இதுதான் உன் அஜெண்டா, இப்படி அவன் கொடுத்துருவான். அதனால் நமக்கு நேரடி ஆர்எஸ்எஸ் ஆட்களாக பழைய தலைவர்கள் நிறைய பேர் விலை போனது என்பது 2024, 2026 சென்னையை சுற்றி இருக்கிறார்கள். ஏர்போர்ட் மூர்த்தியிலிருந்து நிறைய பேர் ஏன் மனதர்மத்தை ஆதரித்தா என்ன அப்படின்னு ஓப்பனாக பேசுறது, பிஜேபி வந்தா என்ன அப்படின்னு ஓப்பனாக பேசுறது. வாயை திறந்தாலே திமுக திட்டதுன்னு ஒரு செக்ஷன் இருப்பாங்க, வாயை திறந்தாலே திருமாவளவன் திட்டதுன்னு ஒரு செக்ஷன் இருப்பாங்க. இது மாதிரி இந்த அப்ரோச்சே வேறையா இருக்கு. எப்படி சமூகத்தை சாதியா டிவைடன் ரூல் பாலிசின்னு சொல்ற பிரித்தாலும் சூழ்ச்சி, அதே போல அரசியல் ரீதியாகவும் பிரித்து 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 கொடுத்து வேலை செய்வாங்க. இதை அம்பேத்கர் சிந்தனைகளை உள்வாங்கின ஆட்களாக இருந்தால் விலை போக மாட்டான், இல்லை தெரிஞ்சே காசுக்காக விலை போகிறேன் ஏராளமாக. ஆனால் இந்த ரெண்டு விஷயத்தை பொறுத்தளவு இயக்கங்கள் பரவலாக தமிழ்நாட்டை பொறுத்தளவு நம்ம ஆயுத லெவலில் கிடைக்குமாக்கோ பெரியார் ஆதரவு இயக்கங்கள், சிந்தனையாளர்கள் அம்பேத்கரை ஏற்றுக்கொண்ட அம்பேத்கரியத்தை பேசக்கூடியது மேல்மட்ட தலைவர்கள். சமூகம் தன்னுடைய ஒடுக்குமுறைக்கு எதிராக அணி சேரும். கீழே இருக்கொண்டு போய் அம்பேத்கர் யாருன்னு கேட்டால் அம்பேத்கர் எங்களுக்கான எங்கள் விடுதலைக்கு பேசணும். இதை தாண்டி ஏதாவது செய்தி தெரியுமா அப்படின்னா இல்லை. ஏன்னா இயக்கங்கள் ஜனங்கள் மத்தியில் கொண்டு போகிறதெல்லாம் கிடையாது. இன்னொன்று சாதி அடிப்படையிலான பிரிவு அமைப்புகள் ஏராளமாக இருந்துச்சு. அது எல்லாரும் உற்சாகின்னு சொல்கிறாங்க, அது உற்சாகிலாம் கிடையாது. பார்ப்பனர் தொடங்கி அருந்ததிய வரை இது சாதி தான். அதற்கு மீது முதலாளர் சாதி தான். எஸ்சி ஒற்றுமை அப்படின்னு ஒரு தேதி ஒன்று பேசுகிறான். அவன் எஸ்சி அல்லாத பிசி ஒற்றுமைன்னு ஒன்று பேசுகிறான். அது எப்போ வரும்னா எஸ்சிக்கு எதிராக வரும். ஒரு காலத்தில் 80 வரை பார்த்தீங்கன்னா பார்ப்பனர்களுக்கு எதிராக பிசி ஒற்றுமை, பிசி எஸ்சி ஒற்றுமை கூட தமிழ் சமூகத்தினுடைய இயக்கங்களில் ஏராளமாக இருந்துச்சு. மண்டல் கமிஷன் வரையும் கூட 80 மண்டல் கமிஷன் பீரியட், அந்த பீரியட் வரையும் கூட கீழே வர இருந்துச்சு. 90 தலித் எழுச்சிக்கு பிறகு அம்பேத்கருடைய நூற்றாண்டு, அந்த நூற்றாண்டுக்கு பிறகு என்ன ஆகுது அப்படின்னா தலித் எழுச்சி என்பது பிசி ஆதிக்க செஞ்சவங்க இருக்காங்க இல்லையா, ஒரு காலத்தில் பார்ப்பனை எதிர்ப்பு நின்றவன். ஆனால் கிராமப்புறங்களில் ஒரிஜினலா ஆதிக்கம் செய்யணும். ஆனால் பிசி எஸ்சி இப்படி வெறும் கேஸ்டுக்கு அது இது கேட்டகரி. பிசிங்கிறது ஒரு கேட்டகரி, எம்பிசி பிசின்னு ஒரு கேட்டகரி கிடையாது, அது ரிசர்வேஷன் கேட்டகரி. பிசி எஸ்சி இதுதான் தமிழ் சமூகத்தினுடைய கிராமங்களை பொறுத்தளவு இருக்குது. எல்லா கிராமங்களுமே ஊராகவும் இருந்து குடியேறினவங்க. அந்த குடிசை மாற்று வாரிய குடியிருப்புகளில் நான் நேரடியாக அங்கேயே தங்கி இருந்தேன். கன்னியர் குடும்பங்களும் இருப்பாங்க. இன்டர்காஸ்ட் மேரேஜ் சர்வசாதாரணமாக நடக்கும். கன்னியர் கரையர் திருமணங்கள் சென்னையினுடைய நகர்பகுதிகளில் 52 வழிக்கு போகிறாங்க. அங்கே இருக்கிற உயிரி தொழிற்சங்க சர்வசாதாரணமாக பிசி தாக்குதலில் படுகொலையில் ஈடுபட்ட பொழுது என்ன வெஞ்சன்ஸோட என்ன வேகத்தோடு எழுதுகிறாங்களோ அதுவே ஒடுக்குமுறையை சந்திக்கக்கூடிய சாதிகள் இருக்குல்ல, அந்த சாதிகளுக்குள்ள ரகலை நடந்தா கூட அதே வெயிட் இருக்குல்ல, அதோடய பார்க்கலாம்.
கள்ளர் சாதி வெறியர்களை யாராவது கண்டித்தீர்களா அப்படின்னு போவோம். என்ன சிக்கனா, சாதி என்பது தான் அடுக்கை, தலித் என்பது கேட்டகரி தான், பிசி என்பது கேட்டகரி தான். அப்போ ஒவ்வொரு சாதியும் தனக்கு கீழே ஒரு சாதியை அடிமைக்கான இடத்தை தேடு, கீழே வர தேடு. ஒவ்வொரு சாதியும் மேலிருந்து தாக்குதலையும் ஆதிக்கத்தையும் சந்திக்கிறது, அடித்தட்டு வரை சந்திக்கிறது. எல்லாம் தாண்டி இருக்கிற பொம்பளைங்க சந்திக்கிறாங்க எல்லா வீடுகளும். அது பொதுவான இது, சாதி அடிப்படையில் சந்திக்கிறது. இதை சாதியாக மட்டுமே அணுகினால் வெறுப்பை தவிர எதுவுமே. பிசிஎஸ்சி ஒற்றுமை இப்போ எலெக்ஷன்ல ஜெயிக்கணும், நீங்கள் சொன்னீங்க இல்லையா, நீ கத்துனேன்னா நீ மட்டும் ஓட்டு போட்டு ஜெயிச்சு போகிறது ஒன்றும் கிடையாது. ஒரு தொகுதி தேர்தலில் இந்த சாதியிலிருந்து ஒருத்தர், அந்த சாதியிலிருந்து ஒருத்தர், இந்த சாதியிலிருந்து ஒருத்தர் நின்னான்னா சாதி அடிப்படையில் ஓட்டு பிரியுமே, அரசியல் இல்லாமல் பிரியுமே. அந்த 3 பேரில் யார் மெஜாரிட்டியாக இருக்கானோ அவங்க தான் ஜெயிப்பாங்க. பெரும்பான்மையான இடங்களில் மெஜாரிட்டி. நீங்கள் தொகுதிகளை ஒழுங்குபடுத்தியிருக்க முறைகளையும் கூட பார்த்துக்கலாம். ஊர் என்பது முஸ்லிம் ஏரியாலாம் போயிட்டீங்கன்னா 2000 தலைக்கட்டணும், 1000 தலைக்கட்டு, 2000 தலைக்கட்டணும். கொடுக்கப்படுற சமூகம் எவ்வளோ பேருங்க இருக்காங்க அப்படின்னு பார்த்தா 10 வீடு தொடங்கி 50 வீடு, அதிகபட்சம் 100 வீடு வரை இருக்காங்க. அந்த 1000 தலைக்கட்டா 2000 தலைக்கட்டா சந்திக்கிற அளவுக்கான ஊர்களாக இல்லை. அப்போ ஏன் ஒரு 10 ஊர்கள் சேர்ந்து நீங்கள் ஒன்றா சேர்ந்து நிற்கக்கூடாதுன்னா அங்கே ஒன்றா சேர்றதுன்றது தான் அந்த சிக்கலாகவே. சாதிகளுக்கு இடையில ஒற்றுமைன்னு சொல்லலாம், வல்லர், கரையர், அறிஞர். இந்த ஒற்றுமையை பற்றி அதிகமாக பேசலாம். ஏன்னா அந்த விருப்பமும் நோக்கமும் ஒரு அரசியல் இலக்கும் கொண்டவங்க தான் பேசுகிறவங்க இல்லையா, அந்தந்த சாதி அரசியல் பண்ணுறவங்க பேசுகிறது. அவங்களை பொறுத்தவரை உதாரணமாக மானாமதுரையில் இந்த நாள் போயிருக்கேன். ஆகாஷ் காவல் சித்திரவை படுகொலை, அதுக்கு எதிராக யாரெல்லாம் ஆதரவாக வர்றாங்களோ அதையெல்லாம் ஏற்றுக்கொள்வது தான் ஒரு மனோபாவம். இதுதான் சரியானது. பாதிக்கப்பட்டவனுக்காக பேச வரும் பொழுது வாங்க எங்களுக்கு ஆதரவாக வந்துருக்கீங்க அப்படின்னு பேசுகிறாங்க. ஆனால் இறந்த பையன் பல்லர் சமூகத்தை சேர்ந்தவங்க ஒரே காரணம் சொல்லிட்டாங்க. திருமாவளவன் வந்த பொழுதே பார்த்தீங்கன்னா தொடக்கத்திலேயே அந்த பிரச்சனை வரக்கூடாது. ஏன்னா அப்படி வரக்கூடாதுன்னு சொல்றதுக்கான சில பிரிவு எல்லாரும் அந்த கருத்து பிரிவினர்கள் இருக்கிறாங்க. இது மாதிரி வேற சில பகுதிகளில் இருக்கு. இது சாதி என்பது ஒரு சாதி இன்னொரு சாதியோட ஒட்டுவதற்கு தயாராக இல்லை. ஒரு முறைத்தல் என்பது ஒவ்வொரு சாதிக்கு இடையிலையும் இருக்கு. சாதியை கட்டுமானத்தை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா பார்ப்பனர்களுக்கு எதிராக ஏனைய அனைத்து சமூகங்களும், மேல்தட்டில் இருக்கிற பிள்ளைமார், செட்டியார், முதலியார், இந்த மேல் சாதின்னு சொல்லக்கூடிய எல்லா சாதிகள் இருக்கு இல்லையா, இதற்கு எதிராக வேளாண்குடிகள்னு சொல்லக்கூடிய முக்குளத்தோர், வன்னியர், தொண்டர், இந்த நாடார், இந்த சமூகங்கள் மறைச்சிட்டு, இந்த சமூகங்களும் ஒவ்வொரு சாதிக்கிடையிலும் மறைச்சிட்டு ஐக்கியப்படுவதற்கான அம்சங்கள் இருக்கா அப்படின்னா சாதியை கட்டுமானத்தில் இருக்கு. இப்போ சாதி அடிப்படையில் சாதியை எதிர்த்து சாதி அப்படின்னு அணுகுவது என்பது இன்றைக்கு பொதுவாக யார் எதிர்த்து நிற்கிறோம், யாரோட சேரணும் என்பது ஒரு அரசியல் கால்குலேஷன், அரசியல் இலக்கோடு சம்பந்தப்பட்டது. தொகுதியில் ஜெயிக்கணும்னா கூட பட்டியல் சமூகத்தை சேர்ந்த ஆள் தனித்தொகுதியில் நின்று வேணால் ஜெயிக்கலாம். பொது தொகுதியில் நிற்கணும்னு முடிவு பண்ணிட்டா, இப்போ உதாரணமாக அதுக்கு மாடல் காட்டுறதுன்னு சொன்னால் காட்டுமன்னாங்குடியில் சிதம்பரம் தொகுதி, இதில் திருமாவளவன் ஒரு மாடல் காட்டுறாருன்னு வச்சுக்கோங்க. ஏனைய வன்னியர் சமூகத்தினுடைய வாக்குகளை பெறுவது அதை எப்படி அணுகிறது, அவங்களோட போய் எப்படி ஐக்கியமாக பிரச்சனைகள் இருந்தால் அதை எடுத்து நிற்கிறது. இப்படி ஒரு புதிய அணுகுமுறையவே நீங்கள் ரீசெண்டாக தான் பார்க்கணும். அதுக்கு முன்னாடி இப்படி கிடையாது. பேசலாம் நெல் எல்லாரும் பேசாமல் போயிட்டு உத்தரவு தான். இன்றைக்கு வரையும் திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒரு மாவட்ட செயலாளர் கூட பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவங்க கிடையாது. அது வெளியிலிருந்து அடிக்கிற கமெண்ட் இருக்குது, அது உண்மைதான். மாமன்னன் அதான் சப்ஜெக்ட். அது என்ன வெடிக்கன்னா உதயநிதி ஃபைனான்ஸ் பண்ணி எடுத்த படமாக இருக்குங்கிறது தான். அதுக்கு இருக்கிற திமுக, அதிமுக எல்லா கட்சிகளுடைய நிலை என்பதை பார்க்கணும். பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர்கள் எங்கேயுமே பெரும்பாலும் மாவட்ட செயலாளர்களா இருக்காங்களா என்பது 1-2 இருக்கலாம், விவரங்கள் தெரிந்தால் இருக்கலாம். இது தமிழ்நாட்டினுடைய கேஸ்ட் ஸ்ட்ரக்சராக
அப்படி இயல்பா சமூக ரீதியாக பார்த்தோம்னா தென் மாவட்டங்களில் பல்லர் சமூகம், கல்லர், மரவர், அவமுடையார், நாடார், இது தென் மாவட்டங்களுடைய சாமி திட்டா இருக்கிறது. வட மாவட்டங்களில் வன்னியர். மேற்கு மாவட்டங்களுக்கு போனீங்கன்னு சொன்னால் கவுண்டர். கவுண்டர் மாதிரியான ஒரு பெரும் எண்ணிக்கை அங்கேயே பிளவு இருக்கு. வெள்ளாள கவுண்டர், வேட்டுவ கவுண்டர்னு பிளவு. வேட்டுவ கவுண்டர் வெள்ளாள கவுண்டர் நம்பிக்க மாட்டான், செய்தி மாதிரி தான், ஒன்று கொடுக்க மாட்டான், அவனை செய்திசாலியை தான் பார்ப்பான். வன்னியர்கிட்ட போனீங்கன்னா வன்னியர் படையாட்சிகளுக்கு மத்தியில் சில பிரிவுகள் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு பெருமண்ட கூட்டமாக இருக்கும். அப்படி சவுத்துக்கு நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு பெருமண்ட கூட்டம்னு ஒன்றும் கிடையாது. இதுதான் கடந்த நூற்றாண்டுக்கு முன்னாடி சவுத்தில் ஒரு பெருமண்ட கூட்டத்தை வாக்கு அரசியலுக்காகவும் அரசியல் செல்வாக்கு செலுத்துவதற்காகவும் ஒரு 3 சாதிகளை ஒருங்கிணைச்சு முப்பலத்தோர்னு ஒரு பிளாக் உருவாங்க. முப்பலத்தோர்னு ஒரு சாதியே கிடையாது. கல்லர், மரவர், அவமுடையார். நான் 4வது சாதியாக சொல்லுவேன் பெரம்பலர். ஏன்னா பெரம்பலர் கல்லருக்கு இந்த 3 பேருமே பொண்ணு கொடுக்க மாட்டான், மதிக்க மாட்டான். இந்த 4வது சாதி நாட்டுலத்தோர்னு சொல்லி போய் பேசிட்டேன். இவர் கல்லர் எதிர்ப்பு அரசியல் பேசுகிறாரு அப்படின்னா நான் உண்மையை சொல்கிறேன். தஞ்சாவூர் கல்லணம், முதுகுளத்தூர் வானாபுரம் மரவரோ, இல்லை புதுக்கோட்டை சிவகங்கை சேவாரனோ, உப்பல்பட்டி கல்லர்களுக்கு பொண்ணு கொடுக்க தயாராக இருக்காங்க. இன்றைக்கி கோடீஸ்வரங்க கட்டிக்கணும், திருமணம் இன்றைக்கி நடக்க ஆரம்பிக்குது. ஆனால் ரொம்ப உச்சத்தில் இருக்கிறதுனால இப்போ சவுத்தில் ஒரு பிளாக் உருவாகும். எப்போ இருந்து இந்த சொல்லாடல்கள் தொடங்கி இருக்கிற முப்பலத்தோர்ங்கிற சொல்லாடல்கள் மூவேந்தர்கள் கேள்விப்பட்டிருக்கோம். சமீப காலத்தில் மூவேந்தர் விடுதலை படையா உள்படை இல்லை, இது முப்பலத்தோர் செக்ஷன் கவுண்டரா, அதுக்கு கவுண்டரா மூவேந்தர்ங்கிற வார்த்தையை பயன்படுத்துவது நம்ம வையவன், பாஸ்கரன் இவங்கெல்லாம் பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க. என்னன்னா கல்லர் பறையர் சப்பையன் நான் மூவேந்தர் அப்படின்னு ஒரு கவுண்டர் கொடுக்குறது பண்ணாங்க. ஆனால் ஒரிஜினலாக பல்லர்கள் மட்டும்தான் அது மற்ற 3 சேர்த்து அவங்க நாங்களாம் மன்னர்கள் அப்படின்னு ஒரிஜினலாக ஓட் பேங்கை கிரியேட் பண்ணுறதுக்கு ஒரு சமூக சக்தியாக ஒரு பிளாக்கை உருவாக்குறதுக்கு நடந்ததுன்றது அந்த முப்பலத்தோர். ஏன்னா நீங்கள் ஒரு வன்னியர் மாதிரி கவுண்டர் மாதிரி ஒரு பிளாக் இல்லை சவுத்து. பலர் சமூகம் ஒரு தூத்துக்குடி, ராமநாதபுரம், திருநெல்வேலி, அப்படியே தேனி நிறைய கொஞ்சம் தான் இருந்துச்சு. நிறைய நகரங்களில் பூராமே பார்த்தீங்கன்னா கரையறையும் அருந்ததியர் மட்டும்தான் நீங்கள் பார்க்கணும். மதுரை நகரத்துக்குள்ள எந்த வீதியிலையும் நீங்கள் பல்லர் தெருக்களை பார்க்கவே முடியாது. நிறைய பேருக்கு அந்த ஸ்ட்ரக்சர் தெரியுது. ஆனால் நகரத்தை விரிவாக்குறதுக்கும் அரண்மனைக்கும் இங்கே இருக்கிற தொழிற்சாலைகளுக்கு தேவைப்பட்ட வேலைகளை செய்வதற்கு கரையர் சமூகமும் அருந்தியர் சமூகமும் முழுக்க நகரத்துக்குள்ளே குடியேற்றப்படுவாங்க. நகரத்தை சுற்றி பார்த்தீங்கன்னா விவசாயம் சார்ந்த அவனியாபுரம், பொன்மேடி, மானகிரி, அணுக்காண்டி இங்கே தான் பல்லர் சமூகம் இருக்கிறாங்க. நகரத்துக்குள்ளே எங்கேயுமே கிடையாது. நீங்கள் இது மாதிரியான உற்பத்தி சார்ந்த ஒரு விவகாரம், தேவை சார்ந்த ஒரு விவகாரம் இருக்குங்கிறது இதை புரிந்து கொள்வது என்பது பெரும்பாலான இயக்கங்களுக்கு கிடையாது. ஏன் நகரத்துக்கு வெளியில் பல்லர் சமூகம் இருக்குது, ஏன் நகரத்துக்கு உள்ளே கரையர் சமூகம், அருந்ததியர் சமூகம்? அப்போ நகரங்களை விரிவுபடுத்துவதற்கு, நகரங்களை கட்டுவதற்கு, மாடமாளிகளை உருவாக்குவதற்கான உழைப்பு சக்தி இருக்கு இல்லையா, அந்த உழைப்பு சக்தியாக பயன்படுத்துவாங்க நகரத்துக்குள்ளே வைக்கப்பட்டாங்க. இன்றைக்கி அது தலைகீழ மாறுது. சென்னை நகரத்துக்குள்ளே இருக்கிற பூரா கண்ணகி நகருக்கும் வெளியே இருக்கிற பகுதிகளுக்கு வெளியேற்றப்படலாம். ஆனால் நகரத்தினுடைய வேலைகள்லாம் அவன் இருக்கான். நகரத்தை ரொம்ப பலன்னு ஆக்குறதுக்கு யார் தேவைன்னா உழைப்பாளிகள் தேவை. அவன் சைதாப்பேட்டையில் இருக்கக்கூடாது, கோவம் கடையில் இருக்கக்கூடாது. எங்கே இருக்கணும் அப்படின்னா கண்ணகி நகருக்கு அனுப்பிடுவோம், அப்படி நகரத்துக்கு வெளியில் அவங்களை கொண்டு போய் வச்சுக்குவோம் அப்படின்னா அடுக்கு மாடியை கட்டி இவங்க எல்லாம் இப்போ அங்கே போகிறாங்க. அங்கேருந்து 3 மணி நேரம் ட்ராவல் பண்ணி கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கோ இல்லை உணவு விடுதிகளையோ டெய்லரிங்லையோ வேலை செய்யும். இப்போ அவன் வாழ்க்கை முறை என்பது வெறும் சாதியாக மட்டும் இல்லை. அவன் வாழ்க்கை முறை என்பது அன்னைக்கு வேலைக்கு போனால் தான் அவன் வாழ்க்கை முறை.
ஏன் பட்டியல் சமூகம் ஒடுக்குமுறையை சந்திச்சாங்க? ஒடுக்குமுறையை சந்திச்ச ஒரு சமூகம் எப்போ கொஞ்சம் எந்திரிக்க ஆரம்பிச்சிச்சு, என்ன காரணத்தினால எந்திரிக்க ஆரம்பிச்சிச்சு? உதாரணமாக ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி இந்த 3 மாவட்டங்களிலையும் பல்லர் சமூகம் ஏதோ எந்திரிச்ச மாதிரியான ஒரு தோற்றல், எழுச்சி, மோதல், இது முதுகுளத்தூருக்கு முன்னாடி இருந்து நடக்கக்கூடிய தாக்குதலை சந்திக்கிறாங்க. அடிக்கு அடி, கொலைக்கு கொலை. அந்த பக்கம் போனால் பல்லர் சமூகத்தை சேர்ந்தவங்க கொண்டுருவாங்க, இந்த பக்கம் வந்தால் மரவர் சமூகத்தை சேர்ந்தவங்க கொண்டுருவாங்க. வாழ முடியாமல் தப்பிச்சு ஓடியாமல் தான் எல்லாபுரத்துலையும் வாழைப்பூக்குள்ளையும் குடியிருக்கிறாங்க. யாரும் பார்த்து அங்கேருந்து தப்பிச்சு ஓடியாங்க. ரொம்ப பேர் சொல்லியிருக்காங்க, ஏதோ இங்கேயே பூர்வீகமாக அவங்க இருக்காங்கன்னு நினச்சிருக்காங்க. ராமநாதபுரத்துலேருந்து தப்பிச்சு அங்கே வாழ முடியாமல் இருக்க முடியாது. இந்த அளவுக்கு திருப்பி அடிக்கிறது என்பது நடந்தது. ஏன் அந்த சமூகம் திருப்பி அடிக்க முடிஞ்சிச்சு? பழைய சமூகத்தின் மேலே ஒரு பழிச்சொல் வந்துக்கிட்டே இருக்கு. அவங்க அந்த கிராமத்தினுடைய கன்னியார்களுக்கோ ஆர்டிஸ்டுகளுக்கோ துணைக்க ஆரம்பித்தாங்க. அவன் எழுத்தெல்லாம் நிற்க மாட்டான் அப்படின்னு நான் தேவத்தில் வேலை செய்யும்போது பயன்படக்கூடிய ஒரு சொல்லாடல்னு வச்சுருக்கேன். ஆனால் என்ன வேடிக்கைன்னா, மிக குறைந்த நிலவுடைமையிலிருந்து கொஞ்சம் மிடில் நிலவுடைமை வர பல்லர் சமூகத்துக்கு உண்டு. தென் மாவட்டங்களுக்கெல்லாம் நீங்கள் போனீங்கன்னா தேனியினுடைய கம்பம், தேவாரம், போடி இந்த ஏரியா போயிட்டீங்கன்னா வாழ்க்கை கூலித்தொழிலாளி தான். விவசாய கூலிகள் மேலே போனீங்கன்னா நிலம் வச்சுக்கிறது இன்னும் கொஞ்சம் கூட இருக்கணும். இது தஞ்சாவூர் டெல்டாவில் நடக்காது. வெண்மணி சம்பவம் நடந்து 69 வரை ஏகப்பட்ட பேரணிகள் நடக்குது. தஞ்சாவூரில், மயிலாடுதுறையில், சீர்காழியில், நாகையில், மன்னார்குடியில் ஏகப்பட்ட செங்கொடி பேரணிகள் நடக்குது. அதனுடைய தொடர்ச்சி தான் 69 கீழ்வள்ளூர் வெண்மணியில். இன்னைக்கு கீழ்வள்ளூரில் எல்லாரும் ஜெயிக்க முடியுமா? அந்த போராட்டத்தினுடைய விளைவு 44 பேர் எரிக்கப்பட்டது 69 அப்படின்ற அந்த சம்பவம். அந்த சம்பவத்துக்கு எதிராக அது தமிழ்நாடு கல்வி இயக்கமாக மாறி, தமிழ்நாடு கல்வி இயக்கம் என்பது கிராமப்புறங்களில் இருக்கிற அந்த கூலிகளுக்கு போகக்கூடிய பழைய சமூகத்தை தொட முடியாது அப்படின்ற ஒரு நிலை என்பது உருவாச்சு. அங்கே வேற நீங்கள் நாகப்பட்டினத்தை ஒட்டி வேணால் பல்லர் சமூகங்களை பார்க்கலாம். பெரும்பாலும் எல்லா கிராமங்களிலுமே பழைய எதிர்த்து நின்று இயக்கமாக மாறி அடிபட்டு கன்னியார்களுக்கு எதிராக, கன்னியார்களாக இருந்தால் மேல் சாதிகளுக்கு எதிராக, சாதி எதிர்ப்பும் இருந்தது. அதில் சுரங்களுக்கு எதிரான அந்த இயக்கமும் அதில் இருந்தது. அதனுடைய விளைவு கோபாலகிருஷ்ண நாயுடு தெரியும். அந்த சம்பவம் கோபாலகிருஷ்ண நாயுடு 10 வருஷம் வழக்கு நடக்குது. வழக்கின் இறுதியில் அவர் கிளேம் அவுட் வச்சிருக்கிறாரு. காங்கிரஸ் கட்சியில் இருக்காது, பெரிய பண்ணையார். அதனால் இந்த கொலைகளுக்கும் அவருக்கும் சம்பந்தம் கிடையாது அப்படின்னு வெளியேற்று ரிலீஸ். மக்கள் கொந்தளிக்கிறாங்க. மக்கள் கொந்தளிச்சு இப்படி ஒன்று நடக்குது, இவனையெல்லாம் தண்டனை கொடுக்கறதுக்கு ஆளுமே இல்லை. 44 பேரை கொண்டாங்க. மதுரையில் சிபிஎம் ஒரு ஸ்குவாட் அனுப்புகிறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு செய்தி ரொம்ப பேருக்கு தெரியாது. ஒரு ஸ்குவாடை பற்றி தம்பி அங்கே உள்ள மக்கள் அவங்க பார்த்துக்கிறாங்க. ஏன்னா சிபிஎம்னா இயக்கமாக இருக்காங்க. அப்போ எம்எல் தான் இயக்கமாக இல்லை. சிபிஎம் தான் அந்த விவசாய தொழிலாளர் சங்கத்தை கட்டி இயங்கினது. போகிறாங்க, முடியல, திரும்பி. அதுக்கப்புறம் எம்எல் ஒரு ஸ்குவாட் அனுப்புகிறாங்க. அவங்க போய் வீட்டோட வீடாக தங்கி, ஊர்லேயே தங்கி, அங்கே இருக்கிற 2 பேரையும் பிக்கப் பண்ணி ஒரு ஸ்குவாடாக மாற்றி அவன் எப்போ வருவான் அப்படின்னு காத்துக்கிட்டு கரெக்டாக டிசம்பர் 25 நடந்துச்சு சம்பவம். 25 தான் செய்யணும் அப்படின்னு வெயிட் பண்ணுறாங்க. 12ஆம் தேதியே வழக்கமாக ஒரு நாயோடையும் துப்பாக்கியோடையும் வர்றாங்க. அன்னைக்கு துப்பாக்கி ஏதோ ரிப்பேர்க்காக லைசன்ஸ்க்கு ஏதோ கொடுத்துருக்காங்க. துப்பாக்கி இல்லை, சிக்கிட்டாங்க. ஆள் ஜெய்தாண்டி அவனை பட்ட பகலில் போட்டு தள்ளுறாங்க, ஸ்குவாடு போட்டு தள்ளுறாங்க. அந்த செய்தி பரவலாக போட்டுட்டு வெளியே வர்றாங்க. கையில் இருக்க காசை கொடுத்தவங்க, காதில் இருக்கிற கோட்டை கழுத்தி கொடுத்தவங்க, நீங்கள் உங்கள் இருந்தால் பக்கத்து போடுங்க, பராமரிச்சு கொண்டுருவாங்க. நீங்கள் கொண்டுக்கு ஆள் சாதாரண ஆள் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அனுப்பி வச்ச அந்த சம்பவம் என்பது கூடுதலாக அந்த
அந்த பகுதியினுடைய பட்டியல் சமூகம், ஒடுக்கப்பட்ட சமூகத்தை கை வைக்க முடியாத அளவுக்கு ஆச்சு. இப்போ வன்னியர் சங்கமும் பாமக உருவான பிறகுதான் சாதிய முரண்பாடு என்பது இப்போ நீங்கள் பார்க்கலாம். நான் 90லையும் அந்த தொகுதியில் வேலை மயிலாடுதுறையில் வேலை செஞ்சிருக்கேன், 95ல் வேலை செஞ்சிருக்கேன். அப்போ ஆச்சரியமாக கேட்பாங்க, உங்கள் உத்தரமண்டி ஏரியாவில் செல்ஃபெல்லாம் போட்டு போகக்கூடாது அப்படின்னு அவங்க ஆச்சரியமாக கேட்பாங்க. இப்போ வன்னியர் டாமினேஷன் என்பது அந்த ஊரில் இருக்கும். ஏன்னா பாமக உருவான பிறகு பாமக வெர்சஸ் பிசிகா அப்படிங்கிற அந்த அஜெண்டா அந்த ஏரியாவில் டெவலப் கிழத்தஞ்சை, மயிலாடுதுறை எல்லா ஏரியாலுமே ஆயிடுச்சு. மாடல் கொண்ட இந்த கழுத்தறுக்க சம்பவம் தான் கேள்விப்பட்டேன். இப்போ கூலி தொழிலாளியாக இருந்த அந்த வேலையும் அந்த எதிர்ப்பு இயக்கமும், சாதி ஒடுக்குமுறைக்கு எதிரான எதிர்ப்பு இயக்கமும் ரெண்டு அக்கம் பக்கமாக இருந்ததனுடைய விளைவு அங்கே ஒன்றும் தொட முடியுது. ஆனால் ஏன் சவுத்தில் தொட முடியுது? அது சவுத்தில் ஏன் பல்லரச இயக்கங்கள் திரும்ப அடிக்க முடியும்? கிராமமாக அடிப்பான், ஆனால் இன்னைக்கு வரை பெரிய இயக்கமாக மாறுது. பறையர் சமூகம் தமிழ்நாடு முழுவதும் வீசிக்கான்னு மாறி இருக்கிற அளவுக்கு அருந்ததியில் கூட ஒரு 5 அமைப்பாவோ 6 அமைப்பாவோ மாறி இருக்கிற அமைப்புக்கு சொல்லிக்கிற மாதிரியான பல்லர் சமூக அமைப்புகளை நீங்கள் பார்க்க முடியாது. ஜான்பாண்டியே ஒருவர் ராஜா அங்கிட்ட இருக்கிற மாதிரி. அதை தாண்டி இந்த பெரிய அடையாளம் சந்திரபோஸ் இருப்பது வரை அடையாளம் பெற்ற அமைப்பு. இப்போ அவர் இறந்த பிறகு ஒரு அடையாளம் பெறாத அமைப்புகளாக இருக்கு. இந்த அமைப்புகள் பூராங்க கொஞ்சம் உடமை உள்ள அமைப்பு. கரெக்டாக சண்டை எப்போ நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, விவசாயம் முடிஞ்ச காலகட்டத்தில் இந்த சாதி ஆதிக்கத்துக்கு எதிராக சண்டையில் இறந்தாங்க. தண்ணியை திறந்து விடுவாங்க. இந்த நேரம் சில நேரங்களில் சண்டையை நிறுத்தணும்னா ஒரு ப்ராக்டிஸ் வச்சுருந்தாங்க. தண்ணியை திறந்து விட்டா 2 பேருமே மம்பட்டியோட இறங்கி ஆகணும். தண்ணியை வெட்டி தண்ணியை எடுத்து உற்பத்திக்கு இறங்குறது. இப்போ இந்த இதோட சேர்ந்து இப்படி பார்க்கறது இருக்கு இல்லையா, இதுதான் மார்க்சிய அணுகுமுறைன்னு சொல்றாங்க. அருந்ததியர் சமூகம் ஒரு அரசியல் சக்தியாக மாறணும். அதனால் அருந்ததியர் சமூகத்தினுடைய வாழ்வியல் என்ன, வாழ்க்கை முறை என்ன, பல்லர் வாழ்க்கை முறை என்ன, வரையர் வாழ்க்கை முறை என்ன, அருந்ததியர் வாழ்க்கை முறை என்ன? அருந்ததியிலிருந்து இப்படி தொடங்குனீங்கன்னு சொன்னால் பெருநகரங்கள், நகரங்களில் நகராட்சி பணி, மாநகராட்சி பணி. நீங்கள் மேற்கு மாவட்டங்களுக்கு போயிட்டீங்கன்னா கூலி தொழிலாளர்கள் பெரும்பாலும். வட மாவட்டங்களுக்கு போனீங்கன்னா இன்றைக்கும் துப்புரவு பணியில் இருக்கிறது யாருன்னு கேட்டிங்கன்னா பறையர் சமூகம். அந்த அருந்ததியர்கள் பெரும்பாலும் கிடையாது, பன்னீர் பெருசு. சவுத்துலேயும் சரி பெரும்பாலான நகரங்கள், ஊராட்சிகள் வர இருக்கிற அந்த துப்புரவு பணி, அதில் இருக்கக்கூடிய அவங்களுடைய வாழ்க்கையினுடைய பிரச்சனைகள் அதை அட்ரஸ் பண்ணாமல் ஒரு அருந்ததியர் அமைப்புகள் இருக்குமே, ஆனால் அது அந்த மக்களுக்கு சரியாக சேவை செய்ய முடியுமா என்பது பெரிய கேள்விக்குரிய. எல்லாம் மகிழ்ச்சி அடைகிறோம். சென்னையினுடைய துப்புரவு பணியாளர்கள் போராட்டத்தை பார்த்தோன்னா, கேள்விப்பட்டோன்னா, அதனுடைய வீரியத்தை பார்த்தோன்னா, அதை லீட் பண்ணது ஒரு இடதுசாரி சங்கம். ரொம்ப பேருக்கு அது தெரியும். எல்லாரும் கம்யூனிஸ்ட்கள் ஏன் அங்கே போகலை, கம்யூனிஸ்ட்கள் ஏன் அங்கே போகலைன்னு அந்த போராட்டத்தை நடத்துனதே இடது சங்கம். இன்னும் பெரிய இடது சங்கம், லெப்ட் யூனியன். குமாரசாமி தான் லிபரேஷனில் இருந்து குமாரசாமி, இப்போ குமாரசாமி மறுபடியும் லிபரேஷனுக்குள்ளே போயிட்டாங்க. அவர் பையன் தான் பாரு. அன்றாட வாழ்க்கை என்பது பார்த்தீங்கன்னா முழுக்க துப்புரவு பணியில் இன்னைக்கு ஹவுஸ் ஒர்க்கிங் இருக்கு இல்லையா, வீட்டு பணியாளர்களாக கணிசமாக இருக்கிறது என்பது. சென்னைக்கு போயிட்டீங்கன்னா பறையர் சமூகமும் இது மாதிரி வீட்டு வேலை பணியாளர்களாக போகிறாங்க. அருந்ததியர் சமூகம் இங்கே மதுரையில் எடுத்துக்கலாம், திருச்சியில் எடுத்துக்கலாம், சேலம் எடுத்துக்கலாம். அருந்ததியர் சமூகம் இந்த 3-4 பணிகளில் இருக்கிறாங்க. மருத்துவமனைகளில் பெரும்பாலும் மருத்துவ கழிவுகளோட போராடிட்டு இருக்கிறது யாருன்னு கேட்டிங்கன்னா பெரும்பாலும் முடியும். இதில் கருத்தளவில் நான் சாதியற்றவனாக மாறிக்கிறேன் அப்படின்னா யாராவது 1-2 பேர் என்ன என்பது இருக்குல்ல, அதை புரிந்து கொள்வது என்று இது அவங்க ஸ்டேட்மெண்ட். மேலூரில் இன்னும் பழைய கட்டுமானங்களோடு நிலங்கள் கல்லறைகிட்ட இருக்கு. வெள்ளலூர் நாடுன்ற பெயரில் மொத்த கிராமங்களையும் கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு சிஸ்டம். தேவகோட்டையில் நாங்கள் நாடு எதிர்ப்பு, நாடு ஒழிப்புன்னு ஒரு அரசியல் இயக்கத்தை எடுத்தோமோ, அது இன்னைக்கு ரொம்ப உயிரோடு இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா வெள்ளலூர் நாடு. தேவகோட்டையில் இருந்துச்சு. பெரியமணிக்கு ராமசாமி மகன் எம்எல்ஏ இருக்காங்க, 3 தலைமுறை எம்எல்ஏ இருக்காங்க.
துப்பு படுகொலைக்கு பிறகு இயக்கங்களுடைய அழுத்தம் கொஞ்சம் கலவை உருவாக்கிட்டு தேவகோட்டை ஏரியா. ஆனால் இப்படி நீங்கள் வேலூருக்குள்ளே போனீங்கன்னு சாதி என்பது பழைய சமூகம் பழையதாக தான் இருக்குது, பழையதாக தான் இருக்குது, நல்ல கலவாக தான். இதுக்கிடையில் சிக்கிக்கிட்டு வேறு சின்ன சின்ன சாதிகள் அவசரப்படுறாங்க. ஏன்னா பென்ஷன் போராட்டம் ஏன் வெற்றி பெற்றது? அது ஒரு மக்கள் போராட்டம். லட்சக்கணக்கான பேர் அங்கே இருந்து மதுரைக்கு அது மட்டும் அதில் விவசாயிகள் என்ற பெயரில் கணிசமான எண்ணிக்கை வந்தவர்கள் யாருன்னு கேட்டால் நல்ல கிராமங்களை சேர்ந்தவங்க. அவங்க தான் வந்தாங்க. இதெல்லாம் அவங்க கையில் தான் இருக்கு. அவங்க தான் விவசாய சங்கன்ற பேர்லையும் அவங்க தான் இருக்காங்க. அப்போ இது இரண்டையும் பார்ப்பது என்பது, அதை மட்டும் பார்ப்பதுன்னு ஒரு வருத்தமாக பேசுகிறவங்க நிறைய இருக்காங்க. உதாரணமாக என்ன பூரா கம்யூனிஸ்டுகள் பூரா அம்பேத்கர் மாதிரி எனக்கெல்லாம் பேர் ரஃபீக் கேட்டிங்கன்னா தெரியும். பாண்டியனா அவர் பெரிய அரிசிதான் மாதிரி அப்படின்னா ஒன்றும் வேணாம். நீங்கள் இதில் போனீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்துட்டுல சாம்பிட்டு அதுக்குள்ளே போய் நீங்கள் என் பேரை போட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, என்னை பெரிய அரிசி தான் சொல்லுவேன். ஏன்னா நான் எந்த களத்தில் அதிகமாக நிற்கிறேன்றதுக்கு அது எனக்கு ஒரு அடையாளத்தை கொடுக்குதுன்னு வச்சுக்கோங்க. விஞ்ஞான ரீதியாக வந்த விஷயமே வந்து மெட்டாவும் இதுவும் நம்மளை மாறி சொல்லுவோம். ஆசிரியர்கள் தங்களை நம்பிட்டு இருக்கக்கூடிய தனிநபர்கள் இருக்காங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, அம்பேத்கர் பெரியார் மார்க்ஸை போடுற தலித் இயக்கங்களை ஏற்றுக்க தயாராக இருக்காங்க. கம்யூனிஸ்டாக இருக்கிறவன் இப்படி 3 படத்தை வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், இன்னும் ஒரு கலவையாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறான். இந்த பார்வை என்பது இருக்குது. அப்போ இதை புரிந்து கொள்வது என்பது இருக்கு இல்லையா? புரிஞ்சிருக்கோமா, புரிஞ்சு இயக்கங்களை எடுக்கிறோமா, முன்னெடுக்கிறோமா? அதனால தான் இது வெறும் செங்கோட இயக்கத்தை சேர்ந்த தோழர்களுடைய அழைப்பாக மாற்றிடக்கூடாது அப்படின்னு தான் வந்து பேரவைக்கு, தமிழ் புலிகளுக்கு, ஆய்கமலர் கட்சிக்கு, டிசிகா எல்லாத்துக்கும் சொன்னது காரணம்னா இந்த டிஸ்கஷன் இருக்குல்ல, சம்மந்தப்பட்ட இன்னும் இருக்கணும். ஆனால் நம்ம விரும்பினாலும் விரும்பலைனாலும் இன்னைக்கு மார்க்ஸ், அம்பேத்கர், பெரியார் என்பது விடுதலைக்கான பொது அடையாளமாக தமிழ்நாட்டில் மாறிடுச்சு. அது நீ எவனாலும் பிரிக்க முடியாது. ஆக்சுவலாக அதை வைத்திருப்பதனுடைய நோக்கம் இருக்குல்ல. இன்னமும் நிறைய பேர் சில பேர் இருக்காங்க, ஐந்தனை மகிழ்ச்சியினுடைய கூட்டங்களுக்கு போகிறோம். நம்ம ஒருத்தர் வலுன்னு அதை சொல்கிறோம். அதில் டிசிகா ஒரு மற்றவரை கருத்தியலை பேசுவதுன்றது இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி கரை அரசியல் பேசுகிறவங்க அதில் இருக்கான். திருவண்ணாமலையிலேருந்து ஒருத்தர் அடிப்பான் இங்கேருந்து ஃபேஸ்புக்கில், நீ எப்படி கனியமுதன் என்கிற வடுகனை இந்த நிகழ்ச்சிக்கு அழைக்கலாம் அப்படின்னு அவன் யாரெல்லாம் கடைசியாக பார்த்தான். புரட்சி பாரதத்தில் இருக்கிற தங்கராஜ் படை திருவண்ணாமலை, அவனுக்கு நமக்கு கடுமையான வடுகை எதிர்ப்பு என்பது அப்படிங்கிற பேரில் அருந்ததியில் இருக்கிற கற்றுக்கக்கூடிய பழைய இயக்கங்கள். ஈசிகா பிள்ளை இருந்து ஒரு கரையில் எழுச்சி பெருமிதம் இருக்குல்ல, இந்த பெருமிதத்தை பேசுகிறவங்க இருக்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக மாறும். அடுத்த சமூகத்துக்கு எதிராக இல்லாதது வரை அது பிரச்சனை இல்லை, எதிராக போகும்போது தான் அது பிரச்சனை. இது மாதிரியான விஷயங்கள் இருக்கு. அப்போ நம்ம மார்க்சிய அணுகுமுறைன்னு நம்ம சொல்லும்போது இந்த ஒடுக்கப்படுற சமூகங்களையும் நிலை சாதிகள்னு சொல்கிறாங்க, அதுவும் சரி. இது எல்லாத்தையுமே கணக்கில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு காலத்தில் அன்டிவைடட் கிளாஸ் அப்படின்னு சொன்னாங்க. அன்டிவைடட்னா உடைப்படாத, பிரிக்கப்படாத வர்க்கங்கள்னு சொன்னாங்க சாதி. ஏன்னா சாதி தான் வர்க்கமாக இருக்கும், வர்க்கம் தான் சாதியாக இருக்கும் ஒரு காலம். இன்னைக்கு இதெல்லாம் இருக்கா? ஏன்னா ஒவ்வொரு சாதிக்குள்ளையும் வளர்ந்த பிரிவினர், பொருளாதார ரீதியாக, அரசியல் ரீதியாக வளர்ந்த பிரிவினர் ஒவ்வொரு சாதிக்குள்ளையும் வந்திருக்கிறாங்க. அது பட்டியல் சமூகத்தில் குறைவாக இருப்பாங்க, மேலே போக போக அதிகமாக இருப்பாங்க, நிறுவனமையாளர்கள் அதிகமாக இருக்கும். இன்றைக்கும் தமிழ்நாட்டுடைய நம்பர் 1 முதலாளிகளில் ஒரு எஸ்சியை பார்க்க முடியாது. நீங்கள் சிவநாடார் மாதிரி நாடார் யாரையாவது பார்ப்பாங்க. ஆனால் ஒரு பட்டியல் சமூகத்தை சேர்ந்த யாரையும் நீங்கள் பார்க்க முடியாது. அது ஒரு தொழில் மேதைகளாக வளரல, ஆல் இந்தியா லெவல்லையும் வளரல, தமிழ்நாடு லெவலையும் வளரல. நிறுவனமையில ஒரு மாற்றம், நிலமற்றவர்கள் கையில் நிலம் மாறாமல் மேற்கு மாவட்டங்கள் ஏதாவது மாறுமான்னு நம்ம தென்
மாவட்டங்களில் ஏதோ சாதி ஓவராக்கு வெட்டுறான் குத்துறான் சாதி வெறி பிடிச்சவன் கட்டிக்கிட்டு இருக்கான். ரொம்ப அமைதியாக அடக்க அரசியலையும் ஒடுக்குமுறை அரசியலையும் அமலாக்கக்கூடிய பகுதியாக எது இருக்குன்னு அசைய முடியும். அறிஞர்களுடைய ஜனநாயக ஸ்பேஸ் அவங்க அச்சீவ் பண்ணவே முடியல. அந்த அளவுக்கு நில உடைமை என்பது முழுமையாக இருக்கு. அதையும் சேர்த்து அணுகுவது என்பது தான் ஒரு மார்க்சிய அணுகுமுறை. இன்னொன்று, சாதி என்பது தனித்தெல்லாம் இல்லை. சாதியும் அரசியல், சாதியும் வர்க்கமும், சாதி குடியிருப்பு கையை அப்படி சொல்லாதான். இந்த 2 மாசமா வீடு கேட்டுட்டு இருக்கேன், நீங்கள் கிறிஸ்டினா மதுரை சொல்லலாம். சென்னையிலே கேட்குறாங்க, மதுரையில் கேட்க மாட்டாங்களா? ஆமான்னு சொல்லுவேன். எனக்கு எனக்கு சொல்ல மாட்டேன். ஆமான்னு இதுதான் பார்க்குறோம். கடைசியாக வீடு அப்படி தான் முடியும். இது ஒன்று தான் நமக்கு யாரும் தெரிஞ்சு பிடிச்சிருக்கு. ஏன்னா அமைப்பில் 40 வருஷமாக இருந்த தொடர்பு. இப்போ மார்க்சிய அணுகுமுறை என்பது வெறும் சாதி ஒடுக்குமுறை, தன்னை ஒடுக்குகிற சாதி, இந்த சாதியாக மட்டுமே பார்ப்பது என்பது மார்க்ஸை வைத்திருப்பதற்கான எந்த அர்த்தப்பாடும் கிடையாது. உழைக்கிற அந்த சமூகம், ஒடுக்குமுறை சந்திக்கிற அந்த சமூகம் அதிகமாக கவிஞனா விதிவிலக்காக இருக்கலாம். திருநெல்வேலி கவிஞனா விதிவிலக்காக இருக்கலாம். ஐடியில் படித்த வேலை பார்த்த பெரும்பாலும் கொல்லப்பட்ட பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர்கள் யாராக இருக்காங்க அப்படின்னா, அன்றாட காட்சிக்காக, அன்றாட உழைக்கிறவனாக, கூலியாக இப்படிதான் இருக்காங்க. கிராமப்புறங்களில் காதல் திருமணங்களில் கொல்லப்பட்டவங்களும் சரி, சாராய கடையில் கொல்லப்பட்டவங்களும் சரி, என்ன இருக்கேன். அண்ணா கட்டட வேலைக்கு போயிட்டு வந்தான், சாப்பிட்டான், 2 பேத்துக்கு ஒரு தகவல் வச்சு கொண்டான், தேடி பிடிச்சி கொண்டான். யாரா என்னடா வேலை செஞ்சான் அப்படின்னு சொன்னான். அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா பெரிய நிலவுடைமையாளர்களாகவோ பெரிய பணக்காரனாக இல்லை, அன்றாட காட்சிகளாக. இப்போ இந்த அணுகுமுறையை நாம் எடுப்பது என்பது, இந்த அணுகுமுறையை நாம் அமைப்புகளுக்குள்ளே விவாதிக்க என்பது அவசியம். இதை தான் மார்க்ஸுடைய பிறந்த நாளில் நினைவூட்டுவது. மார்க்ஸை நாம் வைத்திருக்கிறோம்னா, நாம் பேசும்போது பட்டியல் சமூகத்தை பற்றி பேசும்போது ஒன்றும் கிடையாது. ஏறும் போரும் எங்களது அடையாளம். இது யார் பேசுகிற டயலாக்? நல்ல சமூகம் பேசுகிற டயலாக். ஆயிரக்கணக்கான பேர் டெல்லியில் விவசாய போராட்டம் நடத்தினாங்க. எந்த பிள்ளை அமைப்பால் வீதிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏறு தானே. விவசாய ஒப்பந்தம், மோடி போடுற ஒப்பந்தம் பாதிக்கலையா? வீதிக்கு வர மாட்டேன். அது யார் வர்றாங்கன்னா கவுண்டர் தான். முதல்ல அங்கேருந்து கிளம்புறாங்க. அப்புறம் மேலூர் பக்கம் இருக்கிற இல்லைங்க, இவங்க தான் வராங்க. ஏன் ஏறும் போரும்னு டைலாக் பேசுகிறோமா? அவங்க கிட்ட போய் பேசிட்டு எஸ்கேஎம்ஐ பயன்படுத்திட்டு கூட நீங்கள் அந்த கூட்டு நடவடிக்கைகளுக்கு வாரதில்லை. அமெரிக்காவும் இந்தியாவும் ஒப்பந்தம் கொடுத்துட்டான். நீங்கள் மாடு வளர்க்குற பால் சப்சிடி பூரா அடி வாங்க போகுது. வேளாண் உற்பத்தி அங்கேருந்து இறக்குமதியான 0 வரி, இங்கேருந்து நீ ஏற்றுமதி பண்ணீங்கன்னா 18% வரி. இதை பற்றி நீ கவலையே படலை. அப்புறம் இன்னும் ஏறும் போகுதுன்னு கையடிக்கிறார். அப்போ விவசாய சமூகம் சந்திக்கிற பிரச்சனைகளை பேசுவாங்க. வெறும் பல்லர் அரசியல் பேசுவது என்பது அவர்களை பல்லர்களால் மட்டுமே வைத்திருக்கிறார்கள். வரையர்கள் தமிழ்நாடு முழுவதும் நீங்கள் லட்சக்கணக்காக போடுறாங்க. வீசிக்காரங்க 90% அன்றாட கூலி வேலைக்கு போகிறாங்க. இன்னும் நகர்ப்புற கூலி வேலைக்கு போகிறாங்க, இல்லாட்டி கிராமப்புற கூலி வேலைக்கு போகிறாங்க. அதை பற்றிய கவலையே இல்லாமல் நாம் அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றுவோம்னு பேசுறதுக்கு இல்லை. அது அவர்களை என்னவா வச்சிருக்கோம். அதே போல் அருந்ததேசம் ஒன்று நகரங்கள், மாநகரங்கள், ஊராட்சிகளில் இருக்கிற அந்த துப்புரவு பணி என்பது போன திமுக அரசை கான்ட்ராக்ட் கொடுத்துச்சு. அதெல்லாம் நம்ம ஆதரிச்சோம். திமுகலாம் நானும் ஆதரிச்சேன், நீங்களும் ஆதரிச்சோம். ஆனால் கான்ட்ராக்ட் கொடுத்துச்சு. இனிமே புதிய யாரையும் வேலைக்கு எடுப்பதில்லை நிரந்தரமாக அப்படின்னு ஆர்டர் போட்ட அரசு ஸ்டாலின் வந்த உடனே அதுக்கு எதிராக எத்தனை அருந்ததியர் அமைப்புகள் போராட்ட களத்தில் நின்றாங்க. அப்போ நாம் எந்த ஜனங்களுக்கு நிற்கிறோமோ அவங்களுடைய வாழ்வியல் பிரச்சனை பற்றி கவலையே படாமல் நாம் பொதுவாக ஒடுக்குமுறை, அதிகாரம் அப்படின்றத என்னவா புரிஞ்சிருக்குன்னா, ஒரு சீட்டு வாங்கி நிற்கிறத அதிகாரம்னு புரிஞ்சிருக்கோம். அவன் அன்றாட காட்சியாக இருக்கிறான். அவனுக்கு வேலை கிடைக்கணும். அவன் குழந்தை வேலையை பார்க்க ஒன்று. குழந்தைங்க ஸ்கூலில் எல்லா மாணவர்கள் மத்தியிலும் உட்காந்துட்டு அவங்க அப்பா என்ன வேலை பார்க்குறாங்கன்னா துப்புரவு பணின்னு சொல்ல முடியாமல் கார்பரேஷன் வேலை. முதல் சொல்கிற வேலை கார்பரேஷன்னா தெரிஞ்சுக்கிட்டே கேட்பான். கார்பரேஷன் வேலைன்னா என்ன கரெக்டாக இருக்காதா,
இந்த துப்புரப்பணி. இந்த தயக்க நிலை இருக்குல்ல, அதை தாண்டிய ஒவ்வொருவரும் வேலை செய்கிறாங்க. வெறும் உடைப்பட்ட பாட்டுகளோடையும் கழிவுகளோடையும் வேலை செய்கிறாங்க மருத்துவமனை. இதை பற்றி பேசாமல் பொதுவாக நாம் பேசுவது என்பது அந்த மக்களுக்கு செய்கிற துரோகம்னு நான் கருதுகிறேன். அவர் மார்க்ஸே அணுகுமுறை, மார்க்ஸை நான் போட்டுட்டோம்னா அதனுடைய அர்த்தம் என்னன்னா, நாம் எந்த ஜனங்களுக்கு நிற்கிறோமோ அந்த ஜனங்களுடைய சாதிய ஒடுக்குமுறையையும் அவங்களுடைய சுரண்டலையும் வாழ்வுரிமை இருக்குல்ல அதையும் சேர்த்து பேச வேண்டிய அவசியம். இதுதான் இந்த அணுகுமுறையை போட்டக்கூடிய ஒரு நீண்ட கதை. அது மேலே மற்றவங்க பேசுறது பேச கொஞ்சம் நேரம் எழுதிட்டேன்னு நினைக்கிறேன். இது என்ன விளாவரியாக சொல்கிறது நிறைய இருக்கு. ஏன்னா கேஸ் ஸ்ட்ரக்சர் தெரிஞ்சுக்காம வெளியேற்றல் வர அவங்க அந்த வேலையிலேயே வச்சு அவங்களை அங்கேயே பயன்படுத்தணும் அப்படின்னு அவங்களுக்கு அந்த இயக்கம் நடத்தப்படுகிறது. நம்ம இயக்கத்தில் பேசி அதை இயக்கமே கட்டக்கூடாது அவங்களுக்காக இயக்கம். ஆனால் அவங்க ஒரு பிரச்சனை வரும்போது அவங்க போகிறோம்னா அதுக்கு, ஆனால் அவங்கள அங்கேயே வச்சிடணும் அப்படிங்கிற நிலையிலிருந்து நம்ம மாறணும். அடுத்த தலைமுறை டிஃபர் பண்ணி பார்க்கக்கூடாது. ஆமாம். அப்புறம் தான் 4 வருஷமாக நான் அங்கே பேசிட்டு இருந்தேன். போதிச்சுட்டு வச்சு பிள்ளைங்கிட்ட கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க. ஆனால் இருக்கிறத விட என்ன செய்யணும் அப்படிங்க. அப்போ அவங்களுக்கு பிரச்சனையே வரும்போது நம்ம போகணும். ஆனால் வெளியேற்றுறதுக்கான வேலையை செய்யணும்ல, அதை ஒழிக்கணும். அதை ஒழிக்கணும். என்ன மாற்று வேலை? அதுக்கு என்ன அர்த்தம் சொல்லுங்க. கல்வி சொந்த கல்வி தான். கல்வி மட்டும் இல்லை, நிறைய வேலைகள் இருக்கு. வேலை வேறு வேலைக்கு போகிறது அதெல்லாம் இருக்குது. ஆனால் இன்னைக்கு நம்ம வீதியில் நம்ம தெருக்களில் நம்ம வாழ்வதற்கு அவங்க என்ன செய்யணும். இந்த வேலைங்கிறது சோம்பேறி ஆகுது. ஆமா, இந்த வேலை துப்புரவு இருக்குல்ல, இந்த மிகவும் சோம்பேறி ஆகுது. துப்புரவு பணி மட்டும் சொல்லுது. வாழ்வியல் பிரச்சனையை அடுத்த மக்கள் அதை பணி செய்யறாங்க. அவங்களுக்காக நம்ம அங்கே போய் அவங்களுக்காக போராடணும்னா அவங்க செய்ய துரோகம்னு சொல்லுவீங்க. அதை பற்றி கவலையே பண்ணலை. அப்படி இல்லை, அதை கண்டுக்கலைன்னு சொன்னா இல்லை அதை கண்டுக்கலைன்னா நம்ம அதாவது அந்த பணியிலிருந்து அவங்க வெளியேறணுன்றது நம்மளுடைய நோக்கம். நான் சொல்றேன், வெளியேறுவதற்கு நம்ம என்ன ஏற்கெடுத்தோம்னு கேட்கிறேன். அதுதான் சொல்றோம். நம்ம இப்போ நம்மளுடைய பகுதியில் பேசுறதுனால நம்ம என்ன சொல்றோம், அதை ஊக்குவிக்கலாம். நான் 80ல இருந்து இந்த சொல்லாடதை கேட்கிறேன். 80ல இருந்து கேட்கிறேன். குறைஞ்சிருக்கு, புரியுதுங்களா? நிறைய குறைஞ்சிருக்கு. துப்புரவு பணிக்கு செல்ல மறுப்பது அடுத்தடுத்த தலைப்பு. இன்னைக்கு மாடல் வண்டியை கொண்டு வரணும். மாடல் வண்டியில இப்ப நம்ம மாற்றுறோம். இல்லை, இப்போ நீங்கள் தவறாக புரிஞ்சுருக்கீங்க. 100 வார்டில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பழையரும் செகண்ட் கிடையாது. இப்போ இப்போ விரிவுபடுத்தப்பட்ட பிறகு பல்லர் வேலைக்கு வந்துட்டாங்க, கல்லர் வேலைக்கு வந்துட்டாங்க. வீதி கூட்டுறதுக்கு மட்டும்தான் இருக்காங்க. இல்லை புக் பண்ணுறாங்க, பாகுபாடு இருக்கு. குப்பை விடுறாங்க, குப்பை விடுறாங்க. சாக்கடை அடப்பு இருக்குல்ல, அடப்புல இப்போ இறந்தாங்கல்ல, அந்த உண்மையில் இறந்தாங்க இல்லையா, அதில் ஒருத்தர் பல்லரும் ஒருத்தர் பிள்ளைமாரு எல்லா சமூகமும் வர்றாங்க. அதனால் இப்போ நம்ம பேசுறதுல நீங்கள் வேலைக்கு போகாது. தோழர் சொல்ற மாதிரி சோம்பேறித்தனம் என்னன்னா, காலை 6 மணிக்கு போனால் 9 மணிக்கு வீட்டுக்கு வந்துடலாம் அப்படிங்கிற அடிப்படையில், இல்லை அப்படிங்கிற அடிப்படையில் அவன் சோம்பேறித்தனமா அந்த வேலையை பார்ப்போம் அப்படின்ற ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அந்த முடிவுலேருந்து அவனை மாத்திரதான் நம்ம. அது சவுத்துல நகராட்சி பணிகள்ல மாநகராட்சி பணி பெரும்பான்மையாக வெஸ்ட் போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, மேற்க போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, கூலி தொழிலாளி தான். விவசாய கூலிகள் தான், விவசாய கூலிகள். அதை தொட நான் சொல்லுவது அவனுடைய வாழ்வியல் பிரச்சனையை தொடாம செய்ய முடியாது, செய்யக்கூடாதுன்னு சொல்லுது. ஆசிய அணுகுமுறைன்றது என்ன அப்படின்னா, அவன் இந்த பிரச்சனைகளை சந்திக்கும் போது மட்டுமே சாதி விஷயத்தை தொடுவதற்கு. அது மட்டுமல்ல, நீங்கள் எப்போ அவன் சாதி ஒழிஞ்சவனா நிற்பான் அப்படின்னா, அவன் அடிமை கூலியாகவும் கூலி தொழிலாளியாகவும் இருக்கிறது. டெல்டாவில் அதனால தான் சாம்பிளா சொன்னேன். டெல்டாவில் இன்னைக்கு பெரிய வசதிகள்லாம் உருவாக்குது. விவசாய வாரியத்தில் வீடுகள்லாம் கட்டி கொடுத்தாங்க. எல்லாமே நாங்கள் தங்கியிருந்த ஏரியாலாம் பூர்வ தங்கியிருந்தோம். வீடு அந்த பழைய பாணி வீடுகள் தான் இருக்கும். ஆனால் கூலி வேலைக்கு போயிட்டு வந்தாங்க, சகஜமாக இருப்பான். அங்கே உள்ள இஸ்லாமியர் முதலாளிகள், அங்கே உள்ள அந்நியர் முதலாளிகள், அங்கே உள்ள வீதிகளில் சகஜமாக இருக்கும். நம்ம இங்கே பார்க்குற அந்த விஷயங்கள் அங்கே இல்லை. ஏதாவது ஒரு மூமெண்ட் இருந்துச்சு. அவன் சாதி ஒடுக்குமுறை எல்லாருமே இவங்க சிபிஎம் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு கூலிக்காக போகிறான்னா கூலிக்காக போகிறான்னா
பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா பட்டியல் சங்கம் அது ஒரு மாறி ஒடுக்குமுறைக்கிறவங்க சேர்ந்து தான் போராடினாங்க. அதை எதிர்த்து நின்றவங்க விளைவு தான். அந்த பெல்ட்டில் கூட பார்த்தீங்கன்னா அவங்க பார்ப்பனர்கள் வீடு 25 மதுரகார வீடுகள் கூட யாத்திரை கல்லர்கள் இது நிலங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கல்லர்கள் அவன் வாழ்றதுக்கான சோர்ஸ் இருக்குல்ல, அது பற்றிய பார்வையை நாம வச்சிருக்கோம். அந்த பார்வை ஒரு சீட்டு கிடைச்சது உள்ள போகும்போது அதிமுக கவர்மெண்ட்னே வர தயாராக இது செய்தி ஏற்கனவே ஃபேக்ட் பண்ணி சீட்டை வாங்க முடியுது நம்மளால. ஆனால் நம்ம பகுதிக்குள்ள தான் எஸ்சி பகுதிக்குள்ள தான் போக முடியும். பிசி பகுதிக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கு ஒரு பிசியோட துணை வேணும், போக முடியும். கேஸ்டினுடைய அந்த செயல் இருக்குல்ல, அந்த வழியையும் அந்த நெருக்கடியையும் புரிஞ்சுக்கிறது என்பது இருக்குல்ல, அது ஏதோ புத்தாம்பதோ அதெல்லாம் வர்க்க பிரச்சனை எடுத்தா எல்லாம் ஒளிஞ்சிரும் தோழன் அப்படின்னு இன்னைக்கும் டைலாக் ஸ்டார்ட் சொல்லிட்டாங்க. சாதாரண திமுக அந்த ரத்தத்தில் நிற்கிற செல்வகுமாருக்கு பயப்படுறாங்க. ரத்தத்துல செல்வகுமாருக்கு பயப்படுறாங்க. ஆனா ஒரு பெரும்பான்மை ஒரு சமூகம் இருக்கு, சீட் தரல. பிசிக்காக ஒரு பெரிய கட்சிக்கு சீட் தர மாட்டாங்கல்ல. அப்ப என்ன காரணம்னா இந்த சமூகத்தை மக்களை பொருட்டா கருதுறது பட்டியல். நீங்க முருகதாசை எவ்வளவு செஞ்சுறாரு போய் கிடைக்கல, திருவள்ளுவர் எவ்வளவு செஞ்சுறாரு, அதிகமாக எவ்வளவு செஞ்சுறாங்க. அப்ப என்ன பார்வை இருக்கு எந்த பிடியில் இருக்குன்னு வெறும் சாதியை வச்சு சாதியை உடைக்க முடியாதுன்னு அரசியல். நேற்று வரைக்கும் அந்த செல்வகுமார் நேற்று வரைக்கும் திமுக வந்து இருந்தான். நேற்று வரைக்கும் பிரேமலதா திமுக வந்து இருந்துச்சு. அப்ப இது என்னன்னா எங்க உடைகிறாங்க. நீங்க எப்படிதான் ஒரு சீட்டு கொடுத்தா கூட அந்த மக்கள் ஏத்துக்கணும்ல. ஒரு விஷயத்த நீங்க மேற்கு மாவட்டத்துல நான் பகிரங்கமா சொல்றேன், மேற்கு மாவட்டத்துல இதனால ஒரு பெரிய அறுதி சீட் கொடுத்துருக்குன்னா இவ்வளவு பெரிய வெற்றிக்கும் ஏழு எடுத்துக்க கொஞ்சம் லைட்டா ஒரு ஸ்லீப் ஆகும். நீங்க மேற்கு மாவட்டம் பாருங்க, விசில் பாருங்க. அவ என்ன காரணம் அந்த யாருக்கு சீட்டு தரணுங்கிற எண்ணம் கூட இல்லை. அப்ப எப்படி சமூகத்தை மேல கொண்டு முடியும்? இவன் இதுக்குதான் லாக்கி, இவன் ஓட்டு போறதுக்கு தான் அந்த லாக்கிங்கிற பார்வை இருக்கு. இன்னைக்கும் பெரிய அரசியல் இருக்குல்ல, நம்ம எப்படி இல்லைன்னு சொல்ல முடியும்? நீங்க பாருங்க, நீங்க மார்க்சிய இடதுசாரி சிந்தனை இதெல்லாம் சரிதான். நான் என்னதான் பேசுறேன், சாதியா பண்ற பார்வை தான் இருக்கு. இதான சமூகம். நீங்க பெருசா ஒண்ணும் சொல்லல, சாதியா பாப்பதான் இங்க இருக்கு. அதை அடிச்சு எந்திரிக்கிறது எப்படின்றதுதான் விவாதமே. நம்ம வெறுமனே சாதியை சாதியால அடிக்க முடியுமான்னு கேட்கிறோம். முடியுமானா முடியாது. அதுதான் சொல்ல வரேன். மார்க்சிஸ்டுகள்கிட்ட மார்க்ஸ் இருக்காரு, மார்க்சியம் இருக்காங்க இல்ல. அதுவே மார்க்ஸ் இருக்காரு, மார்க்சியம் இல்ல. ஓட்டாங்க மட்டும்தாங்க. சிபிஎம் சிபிஐ எடுத்துருங்க. பெரியாரை பத்தி அவங்களுக்கு பார்வை என்ன? பாரதியார் தூக்கி பிடிக்கிறோம், பெரியார் தூக்கி பிடிக்கிறது பெரியாரே இப்போ 10 ஆண்டுகளாக எங்க 10 ஆண்டுகள் தூக்கி பிடிக்கிறாங்க? இல்ல பாரதிக்கு பெரியாருக்கு பிரச்சனை போது பெரியாரை விட்டு பாரதியாரை தூக்கி பிடிக்கிறாங்க. பாரதி அவங்க பிடிக்கிறது வேறங்க. இந்த லோகலையும் பாரதியை பார்க்கலாம். மார்க்சிய அணுகுமுறை எப்படி பார்க்கும்போது, நீங்க மார்க்சிய அணுகுமுறை எப்படி பார்க்கும்போது இங்க பெரியார் தேவையில்லை, தமிழ்நாட்டில் பெரியார் தேவை. நான் சொல்றேன், பெரியார் அம்பேத்கர் மார்க்ஸ்னு ஒரு விஷயம் பொதுத்தன்மையை பெற்றுச்சு. அது எவனும் வந்து இனி மறுக்க முடியாதுன்னு நான் விஜய் பொறுத்த விஜய் வந்து அவனை வேற ஒரு பார்வையாளர் பார்க்கலாம். ஆனா அந்த பெரியார் எடுத்தது, அம்பேத்கர் எடுத்தது தான் தமிழ்நாட்டில் பெரிய அரசியல். போய் மாலை போடுறாங்க. 28% பட்டியல அது ஒரு புறந்தோழர் தோழர் சொன்ன மாதிரி பகுதியில் போய் என்ன விஷயத்துக்கு போட்டீங்க? ஏங்க அம்பேத்கர் படத்தை போட்டு இது திமுக அரசியல் பண்ணிருக்கா, அதிமுக அரசியல் பண்ணிருக்கா, விஜய் பண்றாங்கல்ல, இது சாமானிய மக்களிடம் வரக்கூடிய ஒரு பதிலா இருக்கு. அம்பேத்கர் பெரியாரி அவன் படம் தான் அரசியல் பேசல. 29 பட்டியலிடத்துல இருக்க பொதுத்துறை எடுத்தாங்க நாளைக்கு. ரெண்டாவது அம்பேத்கர் வகுத்து கொடுத்த தனி இடஒதுக்கீடு முறையில 44 சட்டமன்ற தொகுதி தனி தொகுதி. இந்த தனித்தொகுதியில இருந்து போற யாராச்சும் திராவிட கட்சிகளையோ இல்ல காங்கிரஸ்ல போற சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒரு நாளாச்சும் அம்பேத்கர் சிலைக்கு மாலை போட்டாங்க. இல்ல நினைவு நாளுக்கு பிறந்த நாள் வந்து நிற்கப்பட்டாங்க. கட்சி தலைவர் போகும்போது கூட கட்சி தலைவர் போக மாட்டார், அது வேற. ஆனா இப்ப போடலாம். நீ எதுல இருந்து தனித்தொகுதி நீ எப்படி வர? அம்பேத்கருடைய
அந்த அரசியல் சட்டம் உருவாக்கி கொடுத்ததுல தான் நீ நிக்கிற. அதெல்லாம் நீ வர. அதுல வந்து கூட நீ அம்பேத்கர் சிலைக்கு மாலை போட மாட்டேன்னா அப்புறம் எப்படி நீங்க தனி தொகுதி முறையை வந்து நீ ஏத்துக்கிற? பட்டியலுக்கு வெளியே போறேங்கிறாரு, நான் வந்து பட்டியல் வெளியே போறேங்கிறாரு. பட்டியலுக்கு வெளியே போறேன்னு சொல்லிட்டு நீ பொது நிக்க முடியும், போய் நின்று பாரு. உனக்கு எவ்வளவு பொது தொகுதியை கொடுத்தாங்க ராஜபாளையத்துல ரொம்ப மோசமான இல்ல கொடுத்தாங்க, அவன் நிக்கல, ரிப்பீட் பண்ணாரு. ட்ரை பண்ணி பார்த்தாங்க. என்னன்னா அவங்க வேற கம்யூனிட்டி, நாடார் கம்யூனிட்டி. நடராஜன் நீ பேசுங்க, அவங்க சொல்லி பேசுங்க. அதாவது உட்காந்து பேசலாம். வாங்க எல்லாம் பண்ணலாம். தோழர் பேசுறது அப்படியே ஒரு எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஒரு 90% 100% உட்காங்க. அதாவது உண்மை தன்மையை இந்த சமூகம் என்ன நிலையில் இருக்குதோ அதை அப்படியே தான் பேசுகிறாங்க, அதை அப்படியே தான் எடுத்து வச்சாங்க. கல்வி சமூகம், மலையர் சமூகம், பல்லர் சமூகம், கல்லர் சமூகம், உடம்புலை கல்லர் சமூகம், அது நாக்குலத்தோர் சமூகம், அப்புறம் முக்குளத்தோர் சமூகம், நாடார் சமூகம், இப்படி வன்னியர்கள், இல்லாட்டி கவுண்டர் சமூகம், இது எல்லாத்தையும் கரெக்டாக எடுத்து வச்சாரு. இதுக்கு மாற்று தீர்வுதை என்னன்னு இப்போ பேச கேட்குறாங்க. உண்மை தன்மையில சொல்றதெல்லாம் உண்மை. இதுக்கு மாற்று தான் தீர்வு தான் சொல்றது அறிவியல்தனம், கெட்டிக்காரத்தனம். இது எப்படி தான் சொல்றதுன்னு ஒன்றும் புரியாது. அதாவது சாமி எப்படி உருவாச்சுன்னா, நான் படித்த அளவுக்கு தெரிஞ்ச அளவுக்கு இவங்க வந்தாங்க. யாரு பிராமணர்கள் வந்த பின்னாடி தான் அவங்க அடுக்கு ரீதியாக சாதியை பிடிச்சாங்க. அது எல்லாத்துக்கும் தெரிஞ்சு வச்சு. அந்த சாதி எப்போ வந்ததுன்னா ஆண்டாரடி சமூகத்தில் இருந்துச்சுன்னா சாதி இல்லை, ஆண்டாரடி சமூகத்தில் இல்லை. அதுக்கு முதல் பிரதான புதுமை சமூகத்தில் இருந்துச்சுன்னா அதெல்லாம் இல்லை. விஞ்ஞானபூர்வமான சமூகம் மார்க்சிய ரீதியாக 5 வகையான சமூகம் பிடிச்சிருக்கு. பிரதான புதுமை சமூகம், ஆண்டாரடி சமூகம், நிலப்பொருத்த சமூகம், முதலாளித்த சமூகம், சோசலி சமூகம். இந்த முதல்ல ஆரம்ப காலகட்டத்திலாம் எந்த சமூகமே சாதியே இல்லை. அதுக்கு அடுத்து வந்து ஆண்டையனுடைய ஆண்டையும் அடிமையும் தான் இருந்தாங்க. அதுக்கு அடுத்து நிலப்பொருத்த சமூகத்தில் தான் 18 வகையான மற்ற சமூகங்கள் ஜாதி ரீதியாக பிடிச்சி அவங்களுக்கு அந்த நிலப்பிரபுகளுக்கு சேவகம் பண்ணுறவங்களுக்குன்னு அடிப்படையில் வச்சாங்க. அதில் அம்பேத்கரிசமே அவர்கிட்டே சில பேர் கேட்டுட்டாங்க, சாதி எப்படி உருவாங்க எனக்கே தெரியலன்னு. சாதி உருவாருக்கு அடிப்படை என்ன அப்படின்னா, இல்லை பிராமணர்கள் சொல்லிட்டு வச்சாங்கன்னா இவங்களை எதுக்கு சொல்லணும், வேற யாரும் சொல்லாமல. அதாவது போரில் தோத்தவங்களை ஜெயிச்சவ வந்து அடிமை சேவகம் பண்ணுறதுக்கு வைக்கப்பட்டதாக சொல்கிறாங்க. அது இன்னும் நம்ம ஆழமாக புரிஞ்சு கரெக்டாக விஞ்ஞானபூர்வமாக சொல்ல முடியல, எனக்கு தெரியலை. அதனால் வந்து அப்படி இருக்கும்போது தோழர் சொன்ன மாதிரி இந்த சமூகத்தை எப்படி சாதியிலேருந்து வெளியேற்றுவது, வெறும் வாயில் மட்டும் சொன்னால் சிலையத்தில் எழுதி அழிச்சா மட்டும் போதுமா? அவங்கள எப்படி வெளியேற்றுனா, அவங்களுக்கு உற்பத்தி கருவி இருக்குல்ல, உற்பத்தி சக்தி இருக்குல்ல, உற்பத்தி உறவு, அதாவது எந்த சமூகம் என்ன தொழில் பண்ணுதோ அந்த சமூகத்துக்குரிய பேர் தான் இருக்குது. அதுலேருந்து அவங்கள விடுபட்டுருன்னா அவங்க படிக்க வைக்கணும், அவங்க அடுத்த கட்டத்துக்கு போகணும். இப்போ எந்த இப்போ அருந்ததிய சமூகத்தில் படித்தவங்க ஒரு இன்ஜினியர் இருக்காரு, அவர் சென்னையில் வேலை பார்க்குறாரு, இல்லை டெல்லியில் வேலை பார்க்குறாரு, பெங்களூரில் வேலை பார்க்குறாரு, இல்லை வெளிநாட்டு போகிறவங்க விட்டுருவாங்க. பெங்களூரில் வேலை பார்க்குற அந்த சமூகம் சொல்ல முடியுமா? அவங்க சமூகம்னா சொல்ல முடியாது. அவர் அடிப்படையில் என்ன தொழில் பண்ணுறாங்களா, தொழிலை வச்சு தான் ஜாதி இருக்காது. தொழிலை வச்சு தான் அந்த தொழிலை மாற்றணும்ல, அந்த தொழிலை மாற்றுறதுக்கான தகுதியை வளர்க்கணும்ல, அந்த தகுதியை வளர்க்கறதுக்கான அடிப்படையில் அந்த தகுதி தலைவர் வரணும்ல. அந்த தகுதி தலைவருக்கு வந்துட்டு எல்லாரும் படிப்பா, எல்லாரும் மாறுப்பா அப்படின்னு சொன்னால் இவருக்கு மதிப்பு இருக்குதா? இவருக்கு தலைவர்னு சொல்லி ஏற்றுக்குவாங்களா? நீ எப்போ வந்து படிக்காத வரைக்கும் ஒரு ஜாதிக்குள்ளேயே இருக்கிறியா, அடிமையா இருக்கிறியா, உனக்கு எந்த அறிவும் இல்லாம இருக்கிறியா, ஜெய போறது மட்டும் இருக்கியா, அப்பதான் நான் தலைவனா இருக்க முடியும். அதனால இன்னைக்கு இருக்கிற தலைவர்கள் பெரும்பான்மை அவங்க மாத்துறதுக்கு தெரியலையோ, மாற்ற முடியலையோ, அதனால விருப்பம் இல்லையோ எனக்கு தெரியல. விருப்பம் இல்லைன்ற சொல்றத ஒரு பொது கருத்து. ஆனா ஒரே ஒரு மாற்ற முடியாது. அதெல்லாம் வந்து பயங்கரமான ஒரு அமைப்பு, மார்க்சிய அமைப்பு. அவங்கள்ட்ட போய் அவங்கள வந்து விஞ்ஞானபூர்வமாக சிந்திக்க வச்சு, நீ யாரு,
இந்த உலகம் எங்கிருந்து வந்துச்சு, இந்த மனிதர் எங்கக்குள்ள வந்துச்சு, இந்த மனித குலத்தில் இன்னைக்கு எங்க இருக்கிறான், இது எங்க போய் சேரப்போகுது, இந்த உலகத்துல எத்தனை நாடு இருக்குது, ஒவ்வொரு நாட்டுல இருந்து எப்படி வந்தாங்க, இது ஆதிக்கம் பண்ற அரசியல் எது, ஆதிக்கம் பண்ற நாடு எது, நம்ம எவ்வளவு நாளைக்கு இருப்போம், இந்த சமூகம் இப்படி இருக்குமா, அரசு இருந்தேன் அரசு இருக்கானப்பா. அப்ப அதே இன்னைக்கு இருக்க முதலாளித்து சமூகம் இருக்குமா, இன்னைக்கு சட்டமன்ற பாராளுமன்றம் இன்னைக்கு இருக்கும்போது இருக்குமா, நேற்று இருந்துச்சா சட்டமன்ற பாராளுமன்றம் இல்லை இல்ல. அது மாதிரி இன்னும் அழியும்ல, ஒண்ணு இல்லாத போது எப்படி அழிஞ்சிச்சோ இன்னைக்கு இருந்து அழிஞ்சுதானே ஆக. அப்ப நாளைக்கு என்ன ஆகும், நாளைக்கு எனக்கு பெரும்பான்மையான கூலி தொழில் மார்க்ஸ் என்ன சொல்றாரு ஒரு இடத்துல, அவர் சொல்றதெல்லாம் எனக்கு அவர் 1000 சொன்னால நான் ஒரு 2% கற்றுருக்கேன். அவர் மில்லு வேலை பார்க்குறவங்க தொழிலாளி, ஆனா அந்த தொழிலாளியிலிருந்து விரட்டி விட்டு தெருவுக்கு வராங்க இல்லையா, அவன் பாட்டாளி. பாட்டாளிக்கும் தொழிலாளிக்கும் வித்தியாசம் இருக்கு. பாட்டாளிக்கு எந்த தொழிலும் அடிப்படை கிடையாது, அவர் விவசாயி கிடையாது, அவர் தொழிலாளி கிடையாது, ஒரு மனுஷன் விற்பனையாளர், உடம்பை விற்பனையாளர், அவர் தான் பாட்டாளி. ஆனா அவர் மில்லு வேலை பார்த்துருவா, விவசாய வேலை பார்த்துருவாங்க, இல்லாட்டி ஏதோ தொழில் அடிப்படையில் இருந்தாலும் அவர் அது அந்த மூலையை செயலாம் விற்கிறவங்க தான் விற்பனையாளர்கள், டாக்டர் மருத்துவ விற்பனையாளர்கள், அது ஒன்றும் கிடையாது. எல்லாருமே மார்க்ஸ் சொன்ன மாதிரி கூலிக்காரங்க தான், கூலிக்காரங்க. இதை ஒருங்கிணைச்சு எப்படி மார்க்சிய ரீதியாக எல்லா சமூகத்தையும் அறிவுஜீவிகளை ஒன்று சேர்த்து அவங்கள மக்களை பெரும்பான்மை மக்களை அறிவுஜீவிகளாக மாற்றி அவங்கள போராட்டத்தில் இறக்கி வச்சு அதிலிருந்து எப்படி வெளியேற்றுவது. நீ எங்கே போனாலும் நீ ஏன் தலைவர் ஜாதி தலைவர்னா நீ அந்த ஜாதிக்காரன் நினைப்ப, எங்கே போனாலும் அதனால அந்த ஜாதிக்கு நீ அடிமையாக இருக்கிற. நான் அந்த ஜாதி இல்லை, நான் மார்க்சிய ரீதியான தோழர் அப்படின்னா எங்களுக்குள்ள நிறைய தோழர் இருக்காங்க. எனக்கு இவர் எந்த சமூகத்தை சேர்ந்தவர், அவர் எந்த சமூகத்தில் தெரியாது, கோம தோழர்னு தான் நாங்கள் பேசுவோம், உறவு வச்சுக்கிறோம். அது 1-2 கூட தெரியும், தேவையில்லை, அது இன்னும் தேவையில்லை, அதாவது தெரிஞ்சுக்கலாம் தேவையில்லை. இப்போ இன்னும் முழுசாக நான் 40 வருஷம் தான் நானும் என் பிள்ளைகள்லாம் 100% 3 பொம்பளை பிள்ளைய நான் வேற சமூகத்தில் கட்டி விட்டுனால என்னுடைய சொந்த பந்தம் விட மாட்டேங்குது. அது இப்படி இருக்கு, வேறு இருக்குல்ல, மொப்பை கிறுக்கு பையன் லூசு பையன் அவன் பேச்ச கட்டிக்கிட்டு இல்லை நீ வந்துடாத அப்படின்னு இப்போ இருக்குது. அதில் ஒரு பொம்பளை பிள்ளை வேணாம் மகளா நம்ம வேற ஒரு சமூகத்தில் கல்யாணம் முடிச்சுட்டோம், எங்கள் தோழர் பிள்ளை கேட்டால் ரைட் பண்ண வாரங்குது. அது சொல்லுது நானும் நீ மட்டும்தான் மேடையில் இருப்போம், நம்ம சொந்தம் யாருமே வரமாட்டாங்க. அது ரைட்டா பாண்டு இருக்குது. அப்போ என்ன செய்யுது, அதுதான் நல்லா இருந்துச்சு. ஆனால் அவங்களும் பொருளாதார ரீதியாக அறிவு ரீதியாக ஒரு படிப்பு ரீதியாக வளர்ந்துட்டான்னு வச்சுக்க. இப்போ அவர் யாரு இளையராஜா கூட எத்தனை பேர் சம்பளம் பண்ண தயாராக இருக்காங்க. அவர் பிராமண வீட்டில் சம்பளம் இருக்காரு, 2 பிள்ளைங்க. வைரமுத்து பிராமண வீட்டில் சம்பளம் இருக்கீங்க. அந்த மாதிரி அது ஒரு பிள்ளைங்க கட்டி கொடுத்துருக்கா, கல்யாணம் செய்ய வச்சுக்க. அது வர அதனால பொருளாதாரம் வளர்ந்துருச்சுன்னா சமூக அந்தஸ்து வருது. சமூக அந்தஸ்துன்னா ஏன் சொந்தம் இல்லாட்டி எந்த ஒரு சொந்தமும் போயிருக்கு. பொருளாதாரத்தை வளர்க்கறதுக்கு என்ன அடிப்படைன்னா அறிவு, அறிவுக்கு அடிப்படைன்னா வைராக்கியமாக திறமையை வளர்த்து அதுவும் முன்னேறணும். அது அந்தந்த தலைவர்கள் கம்பல் பண்ணி கட்டாயப்படுத்தி வளர்த்து. இப்போ இவங்க சொல்றாங்க கரெக்டு, அந்தந்த தொழில் செய்யாத பண்றாங்க, அது 100% கரெக்டு. அவனுக்கு வேற என்ன தொழில் தெரியும்? இப்போ எங்கள் அப்பாவுக்கு என் தாத்தாவுக்கு சொந்த பந்தத்துக்கு விவசாயம் பார்க்கறத தவிர வேற எந்த தொழிலும் தெரியாது. அதான் எங்கள் அப்பா ஒருத்தர் ஒரு பிராமணனை பார்த்து சாமி வணக்கம் சாமின்றாரு. நான் பக்கத்துல இருந்தேன், ஏப்பா அவன் பேர் சீனிவாசா, அவன் நம்ம கிளாஸ்மேட். சீனிவாசா அப்படின்னு எப்படா நீ சாமி ஆனாங்க. அப்பா எங்கள் அப்பா சொல்றாரு இல்லை இங்கே யார் தெரியுமாப்பா, இவன் நம்ம நிலத்தெல்லாம் சாமியை கொடுத்தாங்க, சாமி நிலத்தில் விற்கிற களவாணிப்பா. நீர் பேச செருப்படத்தை அடிச்சு கொண்டாரு நீங்க பேசாதா, நான் சாமின்றே நீ அவனை அவையமின்னு பேசுற. நீ அவனுடைய மனநிலை அது. நான் என் மனநிலை என் கிளாஸ் முடிச்சு வெங்காயம் என்னடா, நான் ஒரு டிஎஸ்பியா இருக்கேன், ஒரு தாசில்தாரா இருக்கேன், ஒரு நீதிபதியா இருக்கேன். அவனை வாடா வாடான்னு தானே பேச முடியும். அது என்ன ஜாதியாக இருந்தாலும் சரி, அது என்ன போஸ்டாக இருந்தாலும் சரி. ஒரு இடத்துல விட்டு போகிறான், ஒரு மர்டர் கேஸ் நான் அங்கோட போய்க்கிருக்கேன், ஒரு இன்ஸ்பெக்டர் இருக்கேன். இல்லை என்னடா நல்லா இருக்கேன், என்னடா நீ இப்படி போகிறாங்க, அப்படித்தாண்டா நான் ஒரு சூழ்நிலை இருக்கேன், நீ ஒரு சூழ்நிலை இருக்கேன்றேன். அதனால
கிளாஸ்மேட்டு படிச்சதின் அடிப்படையில் நான் வளர்ந்த கொஞ்சம் உறவுலாம் அவன் பேசலாம். அந்த மாதிரி படிக்க வைக்கணும்ல, படிக்க வச்சு இந்த உற்பத்தி கருவியை, உற்பத்தி சக்தி இருக்கிற உற்பத்தி உறவுலேருந்து மாற்றணும். உற்பத்தி என்ன செய்கிறாங்களா, எந்த கருவியில் வேலை செய்கிறாங்களா, துப்புரவு தொழிலாளிகளாக இருந்தால் அவங்க அப்படிதான் இருப்பாங்க. அந்த உறவுலேருந்து தூக்கி மேலே கொண்டுக்கிற வரைக்கும். அப்படி இல்லைன்னா துப்புரவு தொழிலாளிகளுக்கு பயங்கரமான மதிப்பு இருக்குன்னு சமூகம் அவங்கள நிர்பந்திக்கணும். யாரும் வர முடியாதுப்பா, நீ எத்தனை கோடி கொடுத்தாலும் வர முடியாது, என்ன சம்பளம், என் கால் பேசுகிறா போட, நான் அடுத்த வேலைக்கு போய்க்கிறேன் அப்படின்னு நெருக்கடியாகி எல்லா கிராமமும் வீசுற அளவுக்கு யாரும் வரலேண்டா அதுக்கு ஒரு கலெக்டர் மதிப்பு வந்துச்சு மாதிரி ஒரு மதிப்பு வந்துச்சுன்னா சம்பளம் கோடிக்கு 1 லட்ச ரூபா ஒருத்தர் வச்சுக்கோங்க. 1 லட்ச ரூபா ஒருத்தவங்க வருவாங்களா? அப்போ எல்லா சாட்டியும் வருவாங்களா? அப்போ அவர் பட்டாளி மாறிடுங்களா? அது கவர்மெண்டாக போஸ்ட் ஆகிடுங்களா? அந்த மாதிரி மக்களை படிக்க வச்சு ஒரு அறிவுஜீவிகளாக மாற்றுவதற்கு ஒரு மார்க்சியம்தான். மார்க்சியத்தை தவிர வேறு எந்த சமூகமும் இவங்கெல்லாம் அதாவது எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு பெரியார் வந்து ஒரு 10வது 8வது வரைக்கும் இந்த வாத்தியார் ஒரு சீர்திருத்த வாத்தியார் பெரியார். அது பிராமணர்கள் எதிர்ப்பு, சாதி மறுப்பு, சாமி மறுப்பு, அவர் ஒரு குறிப்பிட்ட 8வது வரைக்கும் வளர்த்து விட்டார். அம்பேத்கர் அவர் ஒரு 12வது வரைக்கும். அவர் என்னன்னா இந்த சமூகத்தில் வந்து பிராமணர்கள்லாம் ஆதிக்கம் இருக்கேன், அதுக்கு எத்தனை நாளைக்கு அடிமையாக இருக்க முடியும், அது உற்பத்திக்காக நீங்கள் வந்துலாம் எல்லாம் படிக்கணும் அப்படியே அதுக்கு அடுத்த கட்டத்துக்கு அவரு சீர்திருத்தவர் தான். அவர் ஒரு புரட்சியாளர் தான். புரட்சியாளர் யாருன்னா இந்த சமூகத்தை 90% மக்கள் அடிமையாக இருக்காங்க, 10% மக்கள் நல்லா இருக்காங்க, அப்படியே புரட்டி மாற்றக்கூடிய மார்க்சியம். மார்க்சியம் பேசுறது தான் புரட்சி. புரட்சிக்கு அம்பேத்கர் சொன்னால் நம்மளும் ஏற்றுக்கலாம். அவர் பெரிய சாதனர் தான். அவர் படிப்பாளர் தோழர் சொன்ன ஸ்காலர் தான். 32 பட்டம் வாங்கிட்டு தான். அதில் இந்த மாற்றுக்கிறது கிடையாது, பாராட்டத்தக்கதான். ஆனால் இருந்தாலும் அவர் புரட்சி கருத்தான பேசியிருக்காரா கிடையாது, செயல்பட்டுக்காரா இல்லை, சீர்திருத்த கருத்து தான். இந்த மாத்திலேருந்து அந்த மாத்துக்கலாம் மதமே எல்லாமே வந்து மக்கள் அடிமையாக இருக்கானே. மதமே வந்து மக்களுக்கு ஒரு மக்களுக்கு ஒரு விடுதலை கிடையாதுல்ல. அதை ஒரு நிலப்பொருத்த சிந்தனையிலிருந்து உருவாக்குனதானே. ஆகையால் மார்க்சியத்தை ஒரு சரியான ஒரு மார்க்சிய அமைப்பில் போய் சேர்ந்து ஒரு தனி நபர்களாக இருக்கான்னு வச்சுக்காரு. நாம் குறைச்சிதான் பேசலாம், மதிப்போட மதிப்போட. அவங்க ஒரு தோழர் திருமாவோ தோழர் திருவள்ளுவனோ எங்களுடைய உறவில் இருக்கிற வழக்கறிஞர் தான். மற்ற தோழர்கள் முருகவேல் ராஜா இப்படி தனி நபர்கள் ஒரு சமூகத்தை கட்டி காப்பாற்றுறாங்க, பாதுகாக்கிறதுக்கு தான் வந்தாங்க அவங்க அந்த சமூகத்தை. ஆனால் அவங்களுக்கு அதுக்கு விடிவு கிடையாது. அதை தாண்டி மார்க்சிய ரீதியாக வெளியே வந்து ஒரு உறவு வச்சு மார்க்சியத்துக்குள்ள தளத்தில் நின்று வாழ்வதுதான் சிறப்பான விஷயம். இவங்களால உறவு கிடையாது, இவங்களால தீர்வு கிடையாது. இவங்களுக்கும் இவங்க எந்த அமைப்பு டிஎம்கேனால தீர்வு கிடையாது, ஏடிஎம்கேனால தீர்வு கிடையாது. ஒரு ஆள்கிட்ட சொன்னேன், கொங்கு வேளாண்மைக்கோ நாம் தமிழர்களுக்கு எதிர் அவர் யாருக்கு பாட்டாளி மக்கள் கட்சியோ இல்லாட்டி ஃபார்வர்ட் பிளாக்கோ இல்லாட்டி ஊர் புதிய தமிழர்கள் ஜான் பண்ணியனோ இல்லாட்டி புதிய தமிழர் அவர் யார் டக்குன்னு பேர் வரல கிருஷ்ணசாமியாவா இவங்கெல்லாம் இந்த தமிழ்நாட்டுக்குள்ளே தான் இருக்குது. காங்கிரஸா பிஜேபி இந்தியாவுக்குள்ள இருக்குது. கம்யூனிஸ்ட் எத்தனை நாட்டில் இருக்குதுன்னா உலகம் முழுவதும் இருக்கு. அதனால நீ ஒரு பொது நீரோட்டத்துக்கு வாங்க, நீ இதுக்குள்ள குண்டாச்சில புதுரோட்டாத, நீ இதுக்குள்ளேருந்து வெளியே வாங்க, நாங்கள் பாதுகாக்கலாம். அதே நேரத்தில் பலவீனமும் இருக்குது. எதுனா கம்யூனிஸ்ட் அமைப்புல பட்டியலின சமூகத்தில் பாதிப்பு வந்தால் தன்னோட கூட பிறந்த சகோதரனுக்கு ஏற்பட்ட பாதிப்பு மாதிரி களத்தில் நிற்கலாம். என்னப்பா என்னை அடிச்சுட்டு ஒரு அடி, நீ அடிப்பியா, நீ என்னடா சொல்ற அப்படின்னு நின்றாங்கன்னு வச்சுக்க, அடி வாங்குறாங்க, அடி கொடுக்குறாங்க, ஏதோ ஒன்று ஆகுது. அப்படிப்பட்ட சூழ்நிலை மார்க்சியவாதி இல்லை, மார்க்சிய வளரலை. அதுவும் கேப் இருக்குது. அந்த கேப்பில் தான் இவங்க வளர்றாங்க. இந்த சாதி தலைவர்கள் வராங்களா, தலைவர்கள்லாம் அதுக்கே இருக்கிறவங்களுக்கு யாராச்சும் ஆதரவு சொன்னால் அவங்க பக்கம் போவாங்கல்ல. அப்போ திருமாவளவன் ஆதரவு சொல்கிறாரு, அவங்க பக்கம் போகிறாங்க. அப்புறம் மார்க்சிய இந்த மாதிரி தலைவர்களோ ஏன்னா சின்ன பையன் அவங்களோ வந்து காலத்தில் நிற்கலாம். சிபிஐ சிபிஎம்மோ அப்படிதான் சொல்ல முடியும். எனக்கு முந்தின தலைவர் தானே நிற்கலாம். நிற்காதவருடைய கேப்பு இப்படி போயிருக்கு. ஆகையால் மார்க்சிய ரீதியாக மக்களை, அந்த அமைப்பை, அந்த குழந்தைகளை, வாறு சந்ததிகளை
ஒரு நல்ல அமைப்பு ரீதியாக எந்த அமைப்பும் ஒரு அமைப்பில் சேர்ந்து முறையாக வளர்ந்து அவங்கள வந்து பக்குவப்பட்டு தான் நிரந்தரமான அதாவது என்ன சாதியை ஒழிக்க முடியும், பெண் அடிமைத்தனமை ஒழிக்க முடியும், வர்க்க போராட்டத்தில் எல்லா அடிமைத்தனத்தையும் ஒழிக்க முடியும். அதனால வர்க்க போராட்டத்தை தாண்டி சுதந்திரம் அடைஞ்சாவோ இல்லாட்டி தலைவர் மாறினாவோ இல்லாட்டி அதுக்கு ஏதோ ஒரு மாற்றத்தில் முழு விடுதலையும் கிடையாது. வர்க்க போராட்டத்தின் மூலமாக தான் ஒரு நாட்டில் ஒரு புரட்சியின் மூலமாக தான் அது நிரந்தரமான விடுதலை, எல்லா அடிமைத்தனத்துக்கும் விடுதலை உண்டு. என்னுடைய பணிவான அந்த தலைப்பு வந்து சாதி ஒழிப்பு மார்க்சிய அணுகுமுறை, யாருக்கும் சொல்லவே இல்லைங்க அண்ணன். அதான் மார்க்சிய அணுகுமுறைன்னு ஆமா. எனக்கு தெரிஞ்சதோ சொல்லி பதில் கேட்கிற பதில் சொல்லணும்னு நான் சொல்றேன்.